Hello my dear students. எல்லாருக்கும் good evening. Sunday evening ஒரு super session பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Okay. சூப்பரா. ஸோ நம்ம வந்து ஒரு ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற சீரீஸில் இப்போ டயக்ராம்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு பாட்னி ஜாலஜி. இப்போ பாட்னியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 marks ஃப்ரம் எவ்ரி சாப்டர்ஸ் இந்த செஷனில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? எஸ், ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஃப்ரம் மை எண்ட். சூப்பர். வந்திருக்க பசங்க எல்லாம் குயிக்காக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கடா பார்ப்போம். ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. சார் சண்டே ஆனாலும் நான் வந்து கிளாஸுக்கு வந்திருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ்ல யாராவது ஒரு மெசேஜ் போடுங்க பார்ப்போம். எஸ், வெரி குட். யா, ஐ திங்க் இட்ஸ் ஆல் குட் ஃப்ரம் மை எண்ட். நோ, ஓகே. எஸ், ஹலோ 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 ஏஞ்சல், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க ஏஞ்சல்? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கிற எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பரவாயில்லையா? யா, சூப்பர் சூப்பர். என்ன யாரோ எட்டியெல்லாம் பார்க்குறாங்க? நீங்களா நல்லா இருக்கீங்களா? நீங்களே இருக்கீங்களான்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கீங்களா செகண்ட் கொஸ்டின். நீங்களே இருக்கீங்களான்னு கேட்கணும். கரெக்டா? பிளேக் அப்படி தானே கேட்கணும். பிளேக் கிட்டேலாம். ஹலோ சூரி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், 12th பப்ளிக் எக்ஸாம்ங்கிற ஒரு பேனிக் ஒரு ஃபீலிங் இருக்காடா உங்களுக்கு? கொஞ்சம் பயமா இருக்காடா? யாருக்குள்ள பயமா இருக்குடா? நீங்க சொல்லுங்க. எனக்கே ரைட்டா பயமா இருக்கு சொல்றது பார்த்தா. ஸோ ஃபார் மீ டுமாரோ பயாலஜி ப்ராக்டிகல்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் மஹிதா. சரிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா எழுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ ஹியர். ஓகே, ஐ எம் நியூஸ் ஃபர்ஸ்ட் சேனல். ஓகே, வாடா வாடா. உடனே என்ன பண்றீங்க? ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு லைக் போட்டு வச்சிருங்க. சரியா? ஓகே. எஸ் சார். நீங்க சார்? சார் நான் ஜாலஜி டயக்ராம்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், பட் அன்னைக்கு நைட் டயக்ராம்ஸ் ட்ராப் பண்ணேன் சார். ஓகே ஏஞ்சல், சூப்பர் ஏஞ்சல், சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே. எஸ். ஸோ சூர்யா, ஐ டெல் யூ மை நேம் இஸ் ஷைன். ஐ எம் ஹேண்ட்லிங் பயாலஜி, பாட்னி ஜாலஜி ரெண்டுமே ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒன் லாஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவா 12th ஒரு சீரீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம்ஸ் ஆரம்பிச்சோம், பாட்னி ஜாலஜி முடிச்சு இப்போ பாட்னியோட 2 marks, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 marks ஃப்ரம் ஆல் தி சாப்டர்ஸ் பார்க்குறோம். சரியா? ஏஞ்சல், நீங்க நோ ப்ராப்ளம்டா. ஆனா நீங்க ஒன்ஸ் பாத்துருங்க. சரி, ஹார்ட்லி ஒரு 1 hour முடிச்சிருப்பேன் நான். அது நீங்க 2xல போட்டிங் வைங்க, டப்புன்னு முடிஞ்சிடும். மோர் ஓவர் நீங்க அந்த டயக்ராம்ஸ் 2-3 டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். அது வரைஞ்சு பாத்தீங்கன்னா வேலை முடிச்சது. சரியா? இல்ல சார், நாளை ஏதோ தான் சார் இருக்கேன். நல்லா இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன சார் இவ்வளவு க்ரூயலா பேசுங்க அப்படின்னு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. சில டைம் அப்படிதான் இருக்கணும். கரெக்டா? பயமாவே இல்லை சார். 2 அடி அடிச்ச ரெடி உங்களுக்குலாம். ஆமாம் சார், ப்ராக்டிக்கல் தான். ஆனால் என்ன பார்த்து எழுதுவோம், மினி ஜெராக்ஸர் புக்கை தூக்கிட்டு போயிடும். என்னடா இது? என்ன பசங்களா நீங்க? நீங்க கான்ஃபிடண்டா போய் எழுதணும்டா. என்ன நீங்க? ஓகே. ஸோ பசங்க ரொம்ப கவலைப்படாதீங்கடா. நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் நானும் 12th கிராஸ் பண்ணியிருக்கேன். நிறைய 12th கிராஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ப்ரெஷரில் இருப்பீங்க, என்ன பயத்தில் இருப்பீங்க. சில பேர் பயமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து பார்த்துக்கலாம் அந்த மைண்ட் செட் இருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் ஆபத்து தான். சரியா? அது லெத்தாஜிக்கு போய் முடிஞ்சிச்சுன்னா ஆபத்து. சரியா? ஸோ அதுவுமே நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ண போதும். ஒரே ஒரு டிசிப்ளின் சேலஞ்ச் பண்ணுங்க எனக்காக. ஓகே, நீங்கள் வந்து உங்களை வந்து 5 மணிக்கு எந்திரி, 4 மணிக்கு, அதெல்லாம் எதுவுமே நான் கேட்கல. ஒரு டிசிப்ளின் சேலஞ்ச் நான் சொல்கிற ஒரு சேலஞ்ச். நம்ம வந்து நல்லா கரெக்டாக இந்த ஒரு 1-few days நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியாக நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, அதுக்கு ஒரே ஒரு விஷயம், டிசிப்ளின் மட்டும் கொடுங்க எனக்கு. ஓகே, நீங்கள் ஆவரேஜாக இருக்கலாம், பிலோ ஆவரேஜாக இருக்கலாம், டாப்பராக இருக்கலாம், மீடியம், அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த சேலஞ்சை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக கொண்டு போயிடலாம். ஓகே, சரியா? யா, சூப்பர், ஃபைன். ஸோ பயாலஜியில் வந்து ஐ பிலீவ் நீங்கள் மோஸ்ட் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பட் நோ ப்ராப்ளம். அது எல்லாமே கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டே வந்துட்டே இருக்கும். சரியா? கியோடி சீரீஸில் ஃபுல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். மார்க் ரூமில் புக் இன் புக் பேக் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒருத்தர் டென்ஷன் ஆக வேண்டாம். சரியா? நாங்களாம் பார்க்காம எழுதுவோம் சார். சூப்பர், வெரி குட், ஃபைன். ஸோ பசங்களா, இப்போ நம்ம செஷன் ஆரம்பிச்சிருவோமா? உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு செஷன் முடிச்சிடறோம்டா? அதுவும் நீங்களே சொல்லிடுங்க. சார் எனக்கு எங்கிட்ட வந்து 2 hours டைம் இல்லை சார், நீங்கள் எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, உங்கள் நீட் இஸ் வாட் ஐ வாண்ட்.
ஓகே, உங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே பண்ணுவேன். சரியா? ஓகே, நீங்கள் குயிக்காக சொல்லணும். நீங்கள் இந்த செஷனை வந்து ஃபுல்லாக இருப்பீங்களா? ஓகே, மேபி இந்த 2 மார்க்ஸ் அப்படியே பப்ளிக்கில் கேட்கலாண்டா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அதனால் ஓகே, ஸோ சம்டைம்ஸ் எனக்கு லைட்டாக இந்த என்ன நாக்கு, அந்த நாக்கில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், என்ன சொல்லுவாங்களே, இந்த கறி நாக்குன்னு சொல்லுவோம்ல, சொன்னால் பழிக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது எனக்கெல்லாம். சரியா? அதனால் இந்த செஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி நீங்கள் 2 மார்க் மிஸ் பண்ணலாம். ஓகே, பார்ப்போமா? இப்போ ஃபுல்லாக கிளியராக இருக்கா? ஸோ செஷன் ஃபுல்லாக இருப்பீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. சரியா? செஷன் ஃபுல்லாக இருக்கணும்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். நான் சொன்னேன்ல, டிசிப்ளின்ங்கிற வார்த்தை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் திங், இந்த செஷன் ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சுன்னா ரிவிஷன் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டினை படிச்சிருங்க. சரியா? ரெடியாக இருக்கீங்களா? ரெடினா நம்ம சிம்பிளாக இருக்குங்க பார்ப்போம். யூ கைஸ் நோ மை சிம்பிள், த சிம்பிள் விச் பீப்புள் டினோட். குயிக்காக 4-5 கிரேனேட் போட்டிங்கன்னா கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம் எப்போ வேணாலும். எஸ், ஹலோ சரோ. சரோ இஸ், ஐ திங்க் யூர் மியூட் நா சரோ. யா, ஸோ இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற இந்த பேரை வந்து சும்மா போடலடா. சரியா? இது வந்து ஆக்சுவலி டெக்னிக்கலி இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம Xylemல யூஸ் பண்ணுற வேர்டு ஒன் லாஸ்ட் டைம். எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் போர்டு பசங்களுக்காக நம்ம டீமாக உட்காந்து யோசிச்சு எடுத்த ஒரு பேர் ஒன் லாஸ்ட் டைம், ஒரு கடைசி தடவை. ஓகே, ஸோ இது ஒன் லாஸ்ட் டைமுங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு தடவை கடைசியாக நீங்கள் பிளான் பண்ணி சிறப்பாக நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் 1 மந்த்க்கு அப்புறம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகலாம். ஓகே, கிளியர் கைஸ்? ரெடியா? சூப்பர் சூப்பர். ஹலோ நானி ராஜகுமார். ஹலோ சார். ஹலோ நானி. ஹலோ அமீர். நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்களாடா? வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அட்மின் டெக்ஸ்ட் பண்ணீங்களா? Okay, fine guys. So since people have joined, we are not going to waste the time anymore. We are going to thrash this session. Okay, full-ஆ நம்ம குயிக்காக முடிக்க போறோம். Okay, fine. Because இப்போ என் கூட இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே ஒரு கேலிபர் இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்கேற்ற ஒரு பேஸ்ல ஒரு டைம்ல போயிட்டு இருக்கேன். ரெடியா? எஸ், ஏஞ்சல் நம்ம சிம்பிளா இறக்கியாச்சு, அப்போ அந்த பிளாஸ்ட் பண்ணிடலாம். ரெடியா? ஃபைன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பாட்னியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் செஷன் கொடுக்க போறேன். இந்த 2 மார்க் செஷன் கண்டிப்பா பாருங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் 99.9%. ஃபைன். ஸோ செஷனை ஃபுல்லா பார்த்துருங்க. கிளியர்? யா. ஸோ பிளேக், பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சிரு. சரியா? எல்லா பசங்களும் சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துருங்க. 1 மணி நேரம் ஃபோக்கஸ்டா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனை யோசிங்க. ஓகே, ஃபுல் டைம் பிரச்சனை யோசிச்சா ஃபுல் டைம் சோகமா இருந்தா வேலைக்காகல. சோகமா இருக்கிற நேரத்துல சோகமா இருப்போம், படிக்கிற நேரத்துல படிப்போம். இப்போ படிக்கிற டைம் படிப்போம். சரியா? ரெடியா? ஃபுல் ஃபிளட்ஜ்ல அது பழைய மோட்டிவேஷன், பழைய பசங்க அது தீ தெரிய மாட்டேங்குது உங்ககிட்ட. ஓகே, அந்த ஃபயர்ல இருக்கணும். ஃபைன். ஸோ பசங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ல வேணும் யோசிக்கிறாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ரன் பண்ணிருக்கோண்டா 4000க்கு. இதில் நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் 19574 கிடைக்கும்டா. அண்ட் இல்லை சார், எனக்கு வந்து Xylemோட LMRP வேணும். LMRPங்கிறது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், ஒரு ஃபேமஸான சீரீஸ். 10,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அது போக ஆஃப்லைன் கிளாஸுக்கு which starts from March 27 and that is for 10,000 rupees. இதெல்லாம் நீங்க எப்படி பெறலாம்னு கேக்குறீங்கன்னா, it is like all these are doctors. Xylem தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு உருவாக்குன டாக்டர்ஸ். Clear? Got it? This is the number 8129 000 Fine. So ஆரம்பிச்சலாமா? ரெடி? 100%? Yes. அந்த 100% கொடுங்க. நீ எது பண்ணாலும் நீ ஹாப்பியா இருக்கியா 100% ஹாப்பியா இரு. சோகமா இருக்கியா 100% சோகமா இரு. இப்ப படிக்கிறியா 100% படிக்கணும். ரெடியா? ஓகே, குயிக்கா ரெடின்னு ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கடகடன்னு ஆரம்பிச்சிடறேன்டா. ஓகே, இஸ் எவ்ரிபடி ரெடி ஃபார் தி செஷன்? Yes, I believe everybody is ready. So first chapter இருந்து கடகடன்னு பாத்துறலாம். Okay, அது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் you can stop me at any time. You can text and you can clarify your doubt. But provided make sure you're staying for an hour. Okay, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். ரெடியா? ஓகே, சூப்பரா. சூப்பர். ஓகே, ஸோ முதல் கேள்வி. எஸ் சூப்பர் டிஎஸ்பி. எஸ். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? இந்த ஒரு கேள்வி வந்து ஈஸியான கேள்வி தான், பட் தே ஹேவ் ஆஸ்க்ட் ரிப்பீட்டட். ஓகே, பார்த்துருவோமா?
எஸ் பாருங்க, reproduction is the biological process of producing young ones of their own kind. இது வந்து யாரால டிஃபைன் பண்ணலாம், ஒரு பேசிக் டெஃபினிஷன். அடுத்து பாருங்க, எதுக்காக ரீப்ரொடக்ஷன்ங்கிற பாயிண்ட் நீங்க எழுதினால அந்த ஃபுல் 2 மார்க்ஸ் கிடைக்கும். பாத்துருவோமா? Yeah. So it is a vital process for the existence of species and it also brings suitable changes through variation in the offsprings for the survival. ரெண்டே விஷயம். ஒன்னு, எக்ஸிஸ்டன்ஸ்க்காக, என் அடுத்த தலைமுறை, என் அடுத்த டிசெண்டன்ஸ் வாழணுங்கிற எக்ஸிஸ்டன்ஸ்க்காக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ரெண்டாவது, அந்த ரீப்ரொடக்ஷன் மூலமா ஒரு வேரியேஷனை கொண்டு வரேன். எதுக்கு சார் வேரியேஷன்? வேரியேஷன் இருந்தா தான் சேலஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி வாழ முடியும். ஓகே, எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்காது, ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நீ வாழணும், உனக்குள்ள வேரியேஷன் வரணும், உனக்குள்ள சில பல சேஞ்சஸ் வரணும். அதுக்காக தான் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இது முடிச்சோன்னா ஜுவாலஜி அடுத்து எடுத்துருவோம்டா. ஓகே, இந்த பாட்டனி செஷன் முடிஞ்ச அடுத்த வேற என்ன செஷன் ஜுவாலஜி எடுத்துருவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபைன். அடுத்து, so what is layering? அடுத்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த லேயரிங் நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம வந்து டைப்ஸ் படிச்சிருக்கோம், ஏர் லேயரிங்ல பாத்துருக்கோம். சோ லேயரிங் மட்டுமே கேட்டிருக்காங்க, பாத்துருவோமா? யா, பாருங்க, it is an artificial method which means humans are involved, okay, of vegetative propagation. The stem of the parent plant is allowed to develop roots while still intact. இன்னும் ஈஸியா சொல்லுவோம், டயக்ராம் இருக்கும்டா, நீங்க பாத்துருப்பீங்க, இந்த ஸ்டோலன் ரன்னர்ஸ் மாதிரிலாம் இருக்கும். எப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட்ல ஒரு ஸ்டெம் வீக்கா இருக்கும், ஸ்டெம்மை மட்டும் வளைச்சு வச்சிருவோம். இந்த பிளான்ட் வளரும், அந்த வளைச்சு வச்ச ஸ்டெம் மண்ணுக்குள்ள போய் அங்கிருந்து கனெக்ட் ஆகி இன்னொரு பிளான்ட்டா உருவாகும். புரியுதா உங்களுக்கு? It is an artificial method. Stem of the parent plant is allowed to develop roots while it is still intact. சரியா? The root develops, the rooted part is cut, it is planted to grow as a new plant. இப்போ வளைச்சு வச்சு இன்னொரு பிளான்ட் உருவாயிருச்சா, அதை கட் பண்ணி தனியா நான் வளர்த்திக்கலாம். ஓகே, fine. So this is also an important question, a basic question, ஈஸியா எடுத்துடலாம். ரெடியா? கிளியரா? அடுத்து பாத்துருவோமா? யா, வாட் இஸ் எண்டோதீலியம் டா? இந்த எண்டோதீலியம் கேள்வி வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஓகே, நிறைய பேர் எப்படி கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, ஜுவாலஜி டேர்ம்ல நீங்க யோசிக்க கூடாது. ஜுவாலஜில எண்டோதீலியம் தனியா எக்ஸ்பிளனேஷன் உங்க புக்ல இல்ல, பட் ஜெனரலி நீட்டுக்கெல்லாம் படிப்பீங்க. ஆனா இங்க வந்து எண்டோதீலியம்ங்கிறது பாட்டனி தான் மீன் பண்றாங்க. பாத்துருவோமா? இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த புக்ல நிறைய இருக்கு சார், ஸ்டார்ட் பண்றீங்க இந்த புக். ஐயா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, do not worry. இம்பார்ட்டன்ட் கேஸ்ல நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றீங்க தானே, கவலைப்படாதீங்க, டப்புன்னு போயிடும். ஓகே, டோன்ட் வரி. ஃபைன். எஸ். சோ பசங்களா, எஸ், எண்டோதீலியம் பாத்துருவோமா? நல்லா கவனிங்கடா. இந்த Astrasia species, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. I'll tell you what happens. The inner layer of the integument gets specialized for nourishing the embryo sac and this is called the integumentary tapetum or endothelium. பேசிக்கா ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா, இன்டெகுமெண்ட் லேயர்ஸ் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம இந்த எம்ப்ரியோ சாக்கை சுத்தி நிறைய கவரிங்ஸ் இருக்கிறது இந்த இன்டெகுமெண்ட்ஸ் பாத்துருப்பீங்களா? அந்த இன்டெகுமெண்ட்ஸ் என்ன ஆகும்னா, சில ஸ்பீஷிஸ்ல ஸ்பெஷலைஸ் ஆகும். ஓகே, சில ஸ்பீஷிஸ்ல அது ஸ்பெஷலைஸ் ஆகி என்ன பண்ணும், நமக்கு தேவையான நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, அந்த எம்ப்ரியோ சாக்குக்கு நரிஷ்மெண்ட் பத்தாம அந்த இன்டெகுமெண்ட்ஸ் என்ன ஆகும், ஸ்பெஷலைஸ் ஆகி அந்த எம்ப்ரியோ சாக்குக்கு ஃபுல் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அப்படிப்பட்ட டெவலப்டு நரிஷிங் தரக்கூடிய அந்த இன்டெகுமெண்ட்ஸ் என்ன சொல்றோம், இன்டெகுமெட்ரி டெபிட்டம் ஆர் எண்டோதீலியம்னு சொல்றோம். ஓகே, நிறைய பேருக்கு தெரியல. கரெக்ட். எஸ் பிளேக், யூர் ரைட். நிறைய பசங்க எண்டோதீலியம் கேள்வி நான் கேட்டேன், சார் எண்டோதீலியம் பிளட் வெசலுங்கிறான் எல்லாம். நான் இது ஹிண்ட் சொல்றேன் தம்பி, பாட்டனில எண்டோதீலியம் அப்படின்னு யோசிக்கிறான். சார் ஃபர்ஸ்ட் லெசன் எண்டோதீலியம் யோசிக்கிறான். சோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चनரா. பல டைம் பல பேர்கிட்ட கேட்டு கன்ஃபியூஷன் क्वेश्चन நீங்க மறக்கவே கூடாது. சரியா? Xylemல ஸ்டேட் போர்டு எடுப்பீங்களா? DSP official தம்பி, இது வந்து ஸ்டேட் போர்டு சேனல், ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆக போகுது. சரியா? இப்போ நீங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்கு இந்த பெல்லாமி, ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், இவங்க எல்லாம் நம்ம பசங்க தான். ஓகே, நம்ம சேனல் ஆரம்பிச்சு வந்து நம்ம கூட இருந்து டிராவல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, ஃபைன். அடுத்து, வாட் இஸ் மெலிட்டோஃபைலி? சோ பசங்களா, நீங்க கிளாஸ் கவனிக்க क्वेश्चन படிச்சிருங்க. ஓகே, என் கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்றது, டோன்ட் ஜஸ்ட் லிசன், ரீட் அண்ட் லேர்ன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். கையோட ரிப்பீட் பண்ணி படிச்சிருவீங்க. ரெடியா? அடுத்த கேள்வி பாத்துருவோமா? மெலிட்டோஃபைலி. யா, சோ pollination by honeybee is called melisophyly. Okay, so mellitus ங்கிறது honey or sweet. Among the insects, the bees are the main flower visitors and dominant pollinators. நல்லா கவனிங்கடா, இன்செக்ட்ஸ் நிறைய பேர் பாலினேஷன் பண்ண கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் தான் இந்த பீஸ். ஓகே, சோ அவங்க வரத நம்ம என்ன சொல்றோம், மெலிட்டோஃபைலி. கிளியர்? புரிஞ்சுதா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம்.
பசங்க இது வரைக்கும் டவுட் இருக்காடா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதாடா? இந்த கேள்விகளா ஈஸியா இருக்குன்னா எழுத முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? மேபி நீங்க பார்க்காத கேள்விகள் இருக்கும், அது படிச்சிருக்கீங்களா? ரெடியா? எஸ், இட்ஸ் ஆல் கிளியர். குயிக்கா ஒரு கிளியர் டெக்ஸ்ட் மட்டும் அனுப்புங்கடா பாப்போம். இட்ஸ் ஆல் கிளியர். Yes, super, super. Thank you, Angel. Thank you. Okay, so let's start the functions of tapetum. Yeah. பாருங்கடா, நம்ம பார்த்தோம்லடா பிரைமரி அந்த எம்ப்ரியோ சாக்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் நரிஷ்மெண்ட் கொடுக்கறது இந்த டெபிட்டமோட வேலை. சில இடத்துல டெபிட்டம் மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்த எண்டோத்தீலியம். ஞாபகம் இருக்கா? எண்டோத்தீலியம் என்ன பார்த்தோம்? இன்டெகுமெண்டே நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுனா அது எண்டோத்தீலியம். ஏன்னா டெபிட்டம் வரை அவன் பண்றான்னு அர்த்தம். அப்ப டெபிட்டமோட ஜெனரல் ஃபங்க்ஷன் நரிஷ்மெண்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, supplies nutrition to developing microspores. Okay, it contributes. அடுத்து பாருங்க, அடுத்த ஃபங்க்ஷன் ஸ்போரோபோலனின். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்போரோபோலன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். பாருங்க, through Ubish bodies they play a role in pollen wall formation. நீங்க நல்லா கவனிங்கடா, ஒரு pollen grain, இந்த pollen grain குள்ள இருக்கிற gametes வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும். ஏன்? pollen grain, pollen wall ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த pollen wall அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, பல இடிகள், பல மலைகள், பல பிரச்சனைகளை தாங்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்போரோபோலன் தான் காரணம். Because they are very strong in nature, they can easily protect the gametes present inside the pollen grain. புரியுதா? அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல் இந்த ஸ்போரோபோலன். That's why I said it has a primary role in the pollen wall formation. புரியுதா பசங்களா? ஈஸியா இருக்கா? கிளியர்? அடுத்து பாருங்க, pollen kit. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன், அடுத்து ஸ்போரோபோலன், அடுத்து pollen kit. அடுத்த முக்கியமான பொருள் இந்த pollen kit தனியா கூட கேட்பாங்கடா. ஓகே, pollen kitங்க கேள்வி வந்து தனியா கூட கேட்பாங்க. நல்லா கவனிங்க. It material is contributed by the tapetal cell. It is layer transferred to pollen surface. அப்ப இந்த pollen kitங்கிறது ஒரு முக்கியமான பொருள். எதுக்குன்னா இந்த இன்செக்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு, போலனை எடுத்துட்டு போகும்போது போலன் ஒட்டணும்ல, அப்ப அது ஸ்டிக்கி நேச்சர், யூவி ரேஸ் இந்த ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பண்றது யாருன்னு அந்த pollen kit. அப்ப அவனை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? நம்ம தலைவன் தான், டெபிட்டம் தான். ஓகே, ஸ்போரோபோலன் ஆர்டிஃபிஷியலா பண்ண முடியுமான்னு கேட்டா, what I believe is you can extract it and you can make it as a polymer as well. No problem, you can do that. சரியா? அடுத்து பாருங்க, எக்ஸைன் புரோட்டீன்ஸ். ஓகே, நாலே பேர் ஞாபகம் வச்சா போதும் உங்களுக்கு. ஓகே, இந்த டெபிட்டம் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான கேள்வி பசங்களா. நாலே பேர். ஃபர்ஸ்ட் மண்டைக்குள்ள நரிஷ்மெண்ட் வந்துடும், அப்புறம் மெட்டீரியல் பேர் ஸ்போரோபோலன், pollen kit, எக்ஸைன் புரோட்டீன்ஸ். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே எடுப்போம்டா. நான் இப்போ சொல்றேன் டிஎஸ்பி, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லைவ் முடிச்சுட்டு சும்மா நம்ம சேனல்ல சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்க, பிளேலிஸ்ட் பாருங்க. ஓகே, இன்டீரியர், புக் இன், புக் பேக், எவ்ரிதிங் வில் பி தேர். ஓகே, ஃபைன், கிளியர்? யா. இப்போ இந்த எக்ஸைன் புரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமான புரோட்டீன்டா. இந்த எக்ஸைன் புரோட்டீனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலன் இருக்கு சரியா? இந்த போலன் வந்து எல்லா இடத்துக்குமே போய் எல்லாருக்கூடயும் மேட்ச் பண்ணி எல்லாருக்கூடயும் ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு சூஸ். அப்போ பிடிக்காதவங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? எக்ஸைன் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ஆல் எக்ஸைன் புரோட்டீன்ஸால பண்ண முடியும். புரியுதா? ஓகே, ஸோ ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆர் derived from the tapetal cells. Clear? Yes, அடுத்து பார்த்துருவோமா? Yes, excuse me guys. நான் சொன்னேன்ல போலன் கிட்டுங்கிற क्वेश्चन தனியா கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. பாத்துருவோமா? So பாருங்க, pollen kit is contributed by the tapetum and colored yellow or orange and is chiefly made up of carotenoids and flavonoids. நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட, இந்த பிக்மெண்ட் இந்த கலர் கொடுக்கணும்னா எப்படி நம்ம வந்து ஹீமோகுளோபின் ஒரு பொருள் இருக்குன்னா நமக்கு ரெட் கலர் இருக்கோ, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்குமே சில பல விஷயங்கள் வேணும். அதுதான் இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ். இப்போ கேரட் ஏன் ரெட் கலர் இருக்கு, ஆரஞ்சு கலர் இருக்குன்னா கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கனால. நவாப்பழம் ஏன் இந்த கலர் இருக்குன்னு கேட்டால் சாந்தோஃபில்ஸ் இருக்கனால. இந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அந்த பிக்மெண்ட்லாம் இந்த போலன் கிட்ல இருக்கனால எதுக்கு? இன்செக்ட் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி சின்ன வயசுல கலர் கார்டு நீங்க பேன் பார்ப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இன்செக்ட்ஸும் சரியா? இட் இஸ் an oily layer forming a thick viscous coating over pollen surface. இந்த ஆயிலிங் ஒரு ஸ்டிக்கி லேயர் எது கொடுக்குதுன்னா இன்செக்டை வந்து பாலினேஷன் பண்ணும்போது ஒட்டுறதுக்காக. சரியா? புரிஞ்சுதா? ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்வென்ட் ப்ரொடக்ஷன் பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். ஏதாச்சுன்னா என்னடா வேணும் உங்களுக்கு? உங்க பேர் சொல்றதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. காட்டு பூச்சி, காட்டு பூச்சி தான் காட்டூர் பூச்சின்னு போட்டிருக்கீங்களா? ஓகே, so it attracts insects and protects damages from UV radiation.
Okay, so it's very simple da. This question is also very simple, very very important. Okay va, ready ya, clear? Adutha paathuroma. Yeah, so define apomixis. Yes, apomixis is also an important question. Quick ah solra appadi ketrunga. It is defined as the substitution of the usual system by a form of reproduction. Okay, அதாவது பேசிக்கா இருக்கக்கூடிய மியோசிஸ் சின்காமி இல்லாம எப்படி நம்ம சீட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் படிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அப்போமிக்சிஸ். ஓகே, ஒரு சின்காமி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, மியோசிஸ் நடக்கணும் அவசியம் இல்லை. இதுதான் பிளான்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஃபீச்சர். ஹியூமன்ஸ் கூட ட்ரை பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ண என்ன ஆகும், பிரச்சனையா இருக்கு கரெக்டா. ஆனால் they trying it, I don't know why, but still this is the concept. ஓகே, அதாவது நார்மலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காம ஆனா அதுல இருந்து நமக்கு ஈல்டு கிடைக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து இந்த பார்த்தனோ கார்பியெல்லாம் படிச்சிருக்கோம், இந்த ஃபாதர்ல ஜென்ரேஷன், அதாவது மதர்ல இருந்து வர குழந்தை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்டிலைசேஷன் இல்லாம அது ஒரு இண்டிவிஜுவலா மாறுற மாதிரி தான் இந்த அப்போமிக்சிஸ். ஓகே, கிளியர்? சரியா, நான் சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஃபைண்ட் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. 2 மார்க் வேணுமா, 1 மார்க் வேணுமா, என் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் வேணுமா, எனிதிங் யூ கேன் டெல், வில் டு இட். சரியா? அடுத்து பொலினியம். ஓகே, ஸோ பொலினியம்ங்கிற டேர்ம் திடீர்னு ஞாபகம் வராது பசங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் திடீர்னு பொலினியம்னு கேட்டால் பொலினியம் பாலினேஷன் வேணா தெரியும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ பொலினியம் பார்ப்போமா, பாருங்க. Yes, so in some plants all the microspores in a microsporangium remain held together, called pollinium. சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பாருங்க, சில சினாரியோ, சில சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இந்த pollen grains எல்லாமே ஒரு இடத்துல ஒரு மாசா ஒரு கேங்கா இருக்கும். அவன் பேரு தான் pollinium. ஓகே, ஸோ ஈஸி, அதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, ஈஸியா போறதுக்கு வரக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் கேலோட்ராபிஸ், புரிஞ்சுதாடா? ஆல் த மைக்ரோஸ்போர்ஸ் இன் அ மைக்ரோஸ்போராஞ்சியம் ரிமைன் ஹெல்ட் டுகெதர் கால்டு பொலினியம். காட் இட்? சரியா பசங்களா? ஏன் இந்த சேனல் ஃபேமஸ் ஆகணும், அண்டர்ரேட்டட் சேனல் ஏன் விமர்சி ஆகும், கொஞ்சம் டைம் எடுப்போம். நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க நம்பிக்கை இருக்கு. சரியா? நாங்கள் லாஸ்ட் இயர் ஜூலைன்னு நினைக்கிறேன், ஜூலையில் 0 ஸ்டார்ட் பண்ணோம். Now we have 22K subscribers. All channels, all students are there. We run programs. Okay, we run QODs. So கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய வரும். Okay, fine. அடுத்து பாப்போமா? கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். ரெடியா இருக்கீங்களா பசங்களா? இந்த கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் சாப்டர், குரோமோசோமல் பேசிஸ், மாலிகுலர், இந்த மாதிரி சில சாப்டர்ஸ் நிறைய பேர் இப்போ டவுட்னு ஃபீல் பண்றீங்களா? நான் இது வந்து எக்ஸ்க்ளூசிவா லைவ் எடுத்திருக்கேன். சரியா? 4 hours 5 hours அட்டஸ்டஸ்ல மொத்த சாப்டர் முடிச்சிருக்கேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 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 கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதை நீங்க பார்க்கலாம். கிளியர்? புரிஞ்சுதா பசங்களா? இது வரைக்கும் கேட்க டவுட் இருக்காடா? ஓகே, அடுத்து பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? டெர்லினா என்ன சார்? டெர்லினா என்ன? டெர்லினா ஓய், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லெசன். டெர்லின் என்ன கேக்குறீங்களா? என்ன கெமிஸ்ட்ரியில கேட்டுருக்கீங்க? அது ஒரு ஸ்ட்ராங் மெட்டீரியல், டியூரபிள் மெட்டீரியல் தானே. ஓகே, பாலி எத்திலின், பாலிஎஸ்டர் மாதிரி இருக்குல்ல எத்திலினோட, இது திடீர்னு கெமிஸ்ட்ரியில கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லெசன், அவ்வளோதான். நான் முடிஞ்சிடா. எஸ் சார், சூப்பர். ஜெனடிக்ஸ் நல்லா இருக்கும் பாட்னியில். ஆமாம், ஜெனடிக்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, எஸ். இது ஒரு முக்கியமான கேள்வி பசங்களை, இது எல்லாருமே ஈஸியாக எழுதுவீங்க. நான் தயவு செஞ்சு இந்த கொஸ்டினில் கோட்டு விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுறீங்கடா. ஓகே, ஸ்பெல்லிங் அண்ட் த நேம் சயின்டிஸ்ட். கிளியர்? பாருங்க, ஹியூகோ டி விரியஸ்ங்கிற ஒருத்தர், கார் காரன்ஸ்ங்கிற இன்னொருத்தர், அண்ட் எரிக் வான் ஷெமார்க், 3 பேர் தான் இந்த மெண்டல ரீடிஸ்கவர் பண்ணாங்க. இது பல டைம் கேட்டிருக்காங்க. நான் இது குவார்டர்லி ரெஸ்ட்ல சொல்லியிருக்கேன், ஹாஃபர்லி ரெஸ்ட்ல சொல்லியிருக்கேன், இப்போ 1 லாஸ்ட் டைம்ல சொல்றேன். சரியா? My dear Katupuchi sir, kindly give us the importance of child biology. Whatever you want, I have already given. Okay, அது தவிர திருப்பியும் ஒரு கடைசி தடவையா நீங்க கேட்கறதுக்காக ஃபர்ஸ்ட்ல திருப்பி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே நம்ம சேனல் இருக்குடா.
உங்களுக்கு ஒரு சொல்றேன், ஒரே டிசிப்ளின் இருந்தா போதும். நீங்க ரெகுலரா எங்க சேனல் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க, ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜஸ்ட் கோ த்ரூ த சேனல், கோ த்ரூ பிளேலிஸ்ட், கோ த்ரூ கொஸ்டின் ஆஃப் த டே, காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ், எவ்ரிதிங் ஐ ஹவ் இண்டிவிஜுவலி டாட். ஓகே, ஒரு கொஸ்டினுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ஓகே, ஒரு லைவ்ல 10 கொஸ்டின் சொல்றது இல்ல, ஒரு கொஸ்டினுக்காக ஒரு வீடியோ எடுத்து அதை தனியாக கியூடின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா பாருங்க, சரியா? ஃப்ரம் திருத்தணி, எஸ், திருத்தணியிலிருந்து வந்திருக்கவர்களே உங்களோட பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காட்டுப்பூச்சி சொல்றதுக்கு ஐ ஃபீல் சம் டிஃபிகல்ட்டிடா, சரியா? ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஸ்பீக்கிங் டு சம் இன்செக்ட். ஓகே, யா. ஸோ வாட் இஸ் பேக் கிராஸ்? பேக் கிராஸ் பார்த்துருவோமா? ஓகே, ஈஸி கேள்வி பாருங்க. பேக் கிராஸ் இஸ் நத்திங் பட் நான் F1ல வரக்கூடிய ஜெனரேஷனை பேரண்டல் ஜீனோடைப்ஸ் கூட கிராஸ் பண்ண போறேன். ரொம்ப ஈஸி, ஒரே விஷயம் ஞாபகம். எனக்கு F1 கிடைக்குது. F1 நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒன்னு கேபிட்டல், ஒன்னு ரெசிசிவ் கிடைக்கும். ஓகே, அந்த F1 நேரா ஒரு பேரண்ட் ஜீனோடைப் கூட கிராஸ் பண்ண போறேன். எப்படி சார் சொல்லுங்க? இப்படி இருக்கக்கூடிய இந்த F1 நீ என்ன பண்ணலாம்? எய்தர் இது கூட கிராஸ் பண்ணலாம், ஆர் இது கூட கிராஸ் பண்ணலாம். இவ்வளவுதான்டா விஷயம். சாரி, I'll just make it more clear. இது கூட கிராஸ் பண்ணலாம், இவ்வளவுதான் விஷயம். ஓகே, this is what we call it as back cross. Fine. So இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இது வந்து டாமினன்ட் பேக் கிராஸ், டாமினன்ட் பேரண்ட் கூட கிராஸ் பண்றனால. இது வந்து ரெசசிவ் பேக் கிராஸ், ரெசசிவ் பேரண்ட் கூட பேக் கிராஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம், சரியா? ஈஸி. அதே தான்டா. ஓகே, ஃபைன். ஹாய் சார், குட் ஈவினிங். ஹலோ பரத், ஆல் தி வெரி பெஸ்ட் பரத். பயாலஜி பிராக்டிகல் சிறப்பா தரமா பண்ணிருங்க. ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் இன் a community, every time available. ஓகே, லைவ் முடிச்சிட்டு. ஓகே, ஃபைன். Yes, it happens, DSP. What to do? Yeah, two types of back cross. Clear? Fine. So இப்போ பாருங்க, இப்போ இந்த ரிசெசிவ் பேக் கிராஸ் பண்றனால என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த ஹைபிரிடோட ஹெட்ரோசைகோசிட்டி கண்டுபிடிக்கலாம். நான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன். கேக்குறீங்களா? நல்லா பாருங்கடா. இப்போ இதையும் கிராஸ் பண்றாங்க. ஓகே, இதையும் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஹைபிரிட் கண்டிப்பா ஹெட்ரோசைகஸா இருக்குங்கிறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்? இந்த பேக் கிராஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, சரியா? ஒரு ஜென்ரேஷன் இருக்கு உங்ககிட்ட, F1 F2 மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இருக்கு. அது வந்து ஹெட்ரோசைகஸா இல்லையாங்கிறது நீங்க பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆனா அதோட பேரண்ட் வந்து ஹெட்ரோசைகஸா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு இந்த பேக் கிராஸ் பண்ணலாம். அதனால பேக் கிராஸை டெஸ்ட் கிராஸ்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஐ பிலீவ் யூ கைஸ் நோ டெஸ்ட் கிராஸ். ஐ ஹவ் டாட் யூ செப்பரேட்லி. டெஸ்ட் கிராஸ் உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு எனக்கு. யூ கைஸ் நோ டெஸ்ட் கிராஸ், ரைட்? யாருக்கு டவுட் இருக்காதுல்ல? பாருங்க, yes, Shivaraman, thank you, Shivaraman, thank you. ஸோ நல்லா பாருங்களா பசங்களா, நான் இது கிராஸ் பண்ணிட்டேன், இவங்க சொன்ன மாதிரி கிராஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு நான் என்ன ஃபிகர் அவுட் பண்ணலாம்? ஓகே, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பர்டிகுலர் ஹைபிரிடுக்கு வந்து ஹெட்ரோசைகோசிட்டி இருக்கு. ஓகே, ஹோமோசைகோசிட்டி நமக்கு என்னன்னு தெரியும், ஹெட்ரோசைகோசிட்டி என்னன்னு தெரியும். அப்போ என்ன இருக்கு? இதில் ஹெட்ரோசைகோசிட்டிங்கிறது நான் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் வந்து எதனாலும் கிராஸ் பண்ணிக்கலாம்ல. கேபிட்டல் டி பண்ணிக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி பண்ணிக்கலாம், ஸ்மால் டி பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் ரெசசிவ் பேக் கிராஸ் பண்ணா மட்டும்தான் என்னால இது கிடைக்கும் எனக்கு. So which means ரெசசிவ் பேக் கிராஸ் பண்ணா, ரெசசிவ் தெரியுதா? ரெசசிவ் பேக் கிராஸ் இது பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஹைபிரிடோட ஹெட்ரோசைகோசிட்டி புரிஞ்சிருக்கு. இவ்வளவுதான்டா விஷயம். கிளியர்? காட் இட்? ஃபைன், கிளியர்? எஸ் சார். என்ன எடுக்கிறீங்களோ இல்லை, எனக்கு பப்ளிக் கன்ஃபார்ம் 5 மார்க் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின் ஃபார் போத் பாட்னி. அடுத்து அதான் தம்பி, 2 மார்க்ஸ் முடிட்டோம். ஓகே, 2 மார்க்ஸ் ஜுவாலஜி எடுக்க போறேன். முடிச்ச உடனே 5 மார்க், அடுத்து முடிச்சோன்னா கம்பல்சரி போட்டுடலாம். நோ ப்ராப்ளம், நத்திங் டு வரி. டிஎஸ்பி சார் வீடியோ பார்த்தா சென்டம் தான். எஸ் டிஎஸ்பி, நீங்கள் சொன்னீங்களே சார் அது பயங்கரமா இருக்கு, இது கம்மியா இருக்குங்கிற மாதிரி. அங்கிருந்து வந்த பசங்க தான் இவங்கெல்லாம். ஓகே, ஃபைன். ஸோ அங்கிருந்து எல்லாம் இங்கே வந்தவங்க தான் இங்கே இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. கிளியர்? யா.
எஸ் ஃபைன் சூப்பர்டா. ஸோ அவ்வளோதான்டா. அடுத்து பாருங்க, இட் இன்வால்வ்ஸ் த கிராஸ் பிட்வீன் த F1 ஆஃப்ஸ்பிரிங் வித் எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ் டாமினன்ட். ஒன்றும் இல்லடா, நான் இதுவே டாமினன்ட் கூட பண்ணனா எனக்கு இது இருக்குங்கிறது சொல்றாங்க. ஓகே, டாமினன்ட் பேக் கிராஸ் இன்வால்வ்ஸ் த கிராஸ் பிட்வீன் த F1 ஆஃப்ஸ்பிரிங் வித் த எய்தர் ஆஃப் பேரண்ட்ஸ் டாமினன்ட். சிம்பிள், முடிஞ்சது, அவ்வளோதான். சார் இன்சைட் 1 மார்க்ஸ் வேணும், எனக்கு டைம் வேணும். ஓகே, ஸோ எனக்கு இன்சைட் 1 மார்க்ஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும், ஏன்னா 10 செஷன்ஸ் இருக்குது, அது முடிச்சுன்னா 1 மார்க் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, எஸ். டிஃபைன் ஜெனடிக்ஸ் another question. நீங்க வந்து சில கொஸ்டினை ஈஸி நினைச்சிருப்பீங்க. டிஃபைன் ரீப்ரொடக்ஷன், டிஃபைன் ஜெனடிக்ஸ், டிஃபைன் பயாலஜி, இந்த மாதிரி கேள்விகள் ஈஸின்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் நான் எழுதி தரேன், நீங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுத மாட்டீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ்ல மார்க் போட்டுருவீங்க, ஏன்னா சில டேர்ம்ஸை மிஸ் பண்றீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஜெனடிக்ஸ் தெரியும், ரீப்ரொடக்ஷன் தெரியும், ஆனால் அதை வந்து வேர்ட்ஸ்ல புட்டப் பண்ணி எழுத தெரிய மாட்டேங்குது. அதனால டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க் கம்மி பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாருங்கடா, கொஸ்டின் செட் பண்ணும்போது டிஃபைன் ஜெனடிக்ஸ், டிஃபைன் இந்த மாதிரி கேள்வி நிறைய இருக்கும். நீங்க என்ன இவ்வளவு ஈஸியா கேட்டிருக்கானுங்க, ஆனா டெஃபினட்டா சொல்றேன், எவனுமே இல்ல ஃபுல் மார்க் வாங்க மாட்டான், சில வார்த்தையை கோட்டுருவோம். பாருங்க என்னங்கிறது. So genetics is the branch of biological science. முக்கியமான வார்த்தை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். அது வந்து biological science ஒரு branch, அது எழுதிடுவீங்க. Deals with the mechanism of transmission of characters from parents to offspring. என்ன சொல்றாங்க, அதாவது பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு ஒரு கேரக்டர் டிரான்ஸ்மிட் ஆகுது. எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? ஜீன்ஸ் மூலமா. அப்ப அதை பத்தி படிக்கிற மொத்த மெக்கானிசம், மொத்த டிரான்ஸ்மிஷன், அது எல்லாமே படிக்கிறது பேர் தான் ஜெனடிக்ஸ். சரியா? The term genetics was introduced by Bateson in 1906. எவ்வளவு பேர் மனசோட சொல்லுங்க பாப்போம், ஜெனடிக்ஸ் ஒரு கேள்வி கேட்டா இந்த மாதிரி எழுதுவாங்க, எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? இந்த டேர்ம்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்றீங்கன்னா நான் இப்போ சொல்றேன், you are doing really good ன்னு அர்த்தம். இல்ல சார் ஜெனடிக்ஸ் என்ன தெரியும், ஆனா இந்த மாதிரி எழுத தெரியாது சார், அப்ப நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. சோ யூ ஜஸ்ட் லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. கிளியர்? சோ ஜெனடிக்ஸ் என்ன கேட்டா குயிக்கா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே போட்டுறணும். ரெடியா? எஸ், காட் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? யா, சூப்பர். எல்லாமே how much you got in 12th by way science students. நன்றி பரத், திருத்தனி, எஸ் பிளேக், நன்றி நன்றி. நீங்களா ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க எல்லாரும். சரியில்லையே. சரி, ஓகே, ஜஸ்ட் கிடிங். ஓகே, எஸ். அடுத்த கேள்வி, வாட் ஆர் மல்டிபிள் அலில்ஸ்? அலில்ஸ் நமக்கு தெரியும், பிரைமரி அலில்ஸ்ங்கிறது ஒரு ஜீனோட ஒரு ஃபார்ம். அப்ப ரெண்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னு தெரியும். இப்போ மல்டிபிள் அலில்ஸ் பாத்துருவோமா? யா, சோ பாருங்க பசங்களா, அலில்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன். எவ்ரிபடி நோஸ் தட். ஜீனோட இன்னொரு ஃபார்ம் அலில். ஓகே, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏங்கிறது ஒரு அலில் டைப், கேபிட்டல் ஏ ஒரு அலில் டைப். அப்ப அந்த மாதிரி, and they are responsible for differences in the phenotypic expression of a given trait. நல்லா யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு ஒரு ஜீன் கோட் ஆகும்டா, அந்த கண்ணோட கலர் பிரவுனா, பிளாக்கா, கிரீனா, ஆரஞ்சா, ரெட்டா, இந்த மாதிரிக்கெல்லாம் அலில்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணும். அதே மாதிரி தான் இங்க. அப்ப இந்த அலில்ஸ் வேலை என்ன, ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக கொடுக்கிற வேரியேஷன்ஸ் வந்து இந்த அலில் கொடுக்கும். பேசிக்கா நமக்கு ரெண்டு ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா மல்டிபிள் அலில்ங்கிற கான்செப்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் அலில் இருக்கு, நிறைய அலில்ஸ் இன்வால்வ் இருக்கு. பாருங்க, a gene for which at least 2 allele exists to be polymorphic, which is very normal. ஒரு ஜீனுக்கு ரெண்டு அலில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம், பாலிமார்பிக். ஆனா so a particular gene may exist in 3 or more allelic forms known as multiple alleles. ஒன்னுக்கும் மேற்பட்டு, இரண்டுக்கும் மேற்பட்டு, மூணுக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய அலிலிக் ஃபார்ம்ஸ் என்ன சொல்லுவோம், மல்டிபிள் அலில்ஸ். அதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் ஏபியோ சிஸ்டம். நல்லா கவனிங்க பசங்க, ஒரே எக்ஸாம்பிளோட இந்த மொத்த டெஃபினிஷன் புரிஞ்சிடும். நல்லா பாருங்க, எனக்கு பிளட் குரூப் இருக்குடா. பிளட் குரூப்ல எனக்கு என்ன பிளட் குரூப் இருக்கு, ஜெனரலி பிளட் குரூப்னு ஒரு ஜீன் இருக்கு, கரெக்டா? ஐங்கிற ஒரு ஜீன் இருக்கு, அது பிளட் குரூப் டிசைட் பண்ணும். ஓகே, அப்போ ஐங்கிற ஒரு ஜீனுக்கு ஜெனரலி ரெண்டு அலில் இருக்கணும், கரெக்டா? அப்ப ரெண்டு அலில் இருந்தா ரெண்டு பிளட் குரூப் தான் இருக்கணும், ஏ அல்லது பி தானே இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, ஓன்னு ஒரு பிளட் குரூப் இருக்கு. அப்படின்னா ஐங்கிற ஒரு ஜீனுக்கு ஏ, பி, ஓங்கிற 3 அலில் இருக்கு, which is multiple allele. அவ்வளவுதான் விஷயம். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா டெஃபினிஷன் மண்டையில் இருக்கும். சரியா? ஓகே, நாலு கொஸ்டின் ஒன்னா எழுதி இது ஜெனடிக்ஸ் எழுதுவேன், அவ்வளவுதான். அவங்க 4 முட்டையை போட்டு ஃபெயில்னு போட்டுருவாங்க. சரியா? எஸ்.
சூப்பர் பசங்களா, நீங்க எல்லாமே டாப்பர்ஸ் தான்டா, எல்லாருமே டாப்பர்ஸ். நல்லா கவனிங்க. 10th நீங்க வந்து ஒரு 90-95% எடுத்திருப்பீங்க. 11th கம்மியா இருக்கும், 12th இன்னும் கம்மியாகவும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு விட்டு போயிடுது, அந்த கன்சிஸ்டன்சி போயிடுது. அதனால இப்போ நமக்கு டைம் இருக்கு, கரெக்டாக அடிச்சு கரெக்டாக தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, நம்மளாம் லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ற கூட்டம் நம்மலாம். சரி, நமக்கு ஏதாவது பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் ஆல் தி சிச்சுவேஷன் அண்ட் கம் அப் வித் ஸ்ட்ராங் கலர்ஸ். கிளியர்? நம்ம எப்பவுமே டாமினன்ட் ஜீன்ஸ் தான். ஓகே, நத்திங் டு வரி. எஸ், ரைட் அ நோட் ஆன் ஜீன் இன்டராக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கேள்வி. நல்லா கவனிங்க பசங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். A single phenotype is controlled by more than one set of genes. அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு ஒரு ஜீன் ஓகே, ரெண்டு ஜீனுக்கும் மேல வருதுன்னா அது பேர் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். அதாவது பல ஜீன் கூட சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. Okay, each of which has 2 or more alleles. This phenomenon is called as gene interaction. Very simple. ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஜீன், அதாவது நீங்க சொல்லலாம் சார் பிளட்டுக்கு ஒரு ஜீன், கண்ணுக்கு ஒரு ஜீன், காதுக்கு ஒரு ஜீன், அந்த மாதிரி நிறைய ஜீன் இருக்கு. ஆனா கண்ணுக்கு ஒரு ஜீன் இல்ல, 2 ஜீன் இல்ல, 3-4 ஜீன் சேர்ந்துதான் கண்ணுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னா அது பேர் ஜீன் இன்டராக்ஷன். அவ்வளவுதான் விஷயம். ஈஸியா படிங்க, ரொம்ப பேசிக் எடுத்து படிங்க. டோன்ட் மேக் இட் காம்ப்ளெக்ஸ். கிளியர்? எஸ், அடுத்த கேஸ் பாத்துருவோமா? குரோமோசோமல் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? இது ஒரு முக்கியமான சாப்டரா, குயிக்கா முடிச்சிடலாம். சரியா? யா, சோ இது வரைக்கும் கிளியர்னு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க பாப்போம். இது வரைக்கும் கிளியர், நம்ம முடிச்ச சாப்டர்ஸ் வரைக்கும் கிளியர் ஒரு டெக்ஸ்ட். டென்த்ல 97. நான் தான் சொன்னேன்ல, 10th உங்க மார்க் வேற மாதிரி இருக்கும், 12th 11th வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சரியா? ஓகே ப்ரோ, புக் பேக் படிச்சு என்ன பண்ண போறோம், கான்செப்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். கரெக்ட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மார்க்ஸ் ஆர் மியர் நம்பர்ஸ். நான் என்ன நீ நீட் ப்ரிப்பேர் பண்ண கேட்கறேன். ஆமா தம்பி, அவன் பண்றான். டேய் தம்பிகளா, நீங்க பேசுற கான்வர்சேஷன் நான் கொஞ்சம் இன்டரப்ட் பண்றேன். சரியா? தப்பா நினைச்சுக்காதீங்க. பயாலஜி இஸ் நத்திங் பட் only about concepts or not only about facts. Biology is a mix. It is a mix of concepts and facts. நீ கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படுற ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணால் அதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடமே பண்ண முடியாதனால பயாலஜி படிக்க முடியாது, கான்செப்டே புரிஞ்சுக்க முடியாதுனா பயாலஜி சென்டம் எடுக்கவே முடியாது. இதுதான் வித்தியாசம். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா பயாலஜியில் ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். கண்ணுக்கு கண்ணு தான், ஐஸுங்கிற பேரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஐஸோட ஃபங்க்ஷனுங்கிறது கான்செப்ட். ஓகே, நிறைய டீச்சர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பயாலஜியில் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, கான்செப்ட் இருந்தால் போதுவாங்க. சில பேர் பயாலஜி ஃபுல்லாக மனப்பாடம் சொல்லுவாங்க. இட் இஸ் டெஃபினெட்லி நோ, போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். இட் இஸ் அ மிக்ஸ். மனப்பாடம் பண்ணுற இடத்துல மனப்பாடம், ஃபேக்ட்ஸ் இருக்கிற இடத்துல ஃபேக்ட்ஸ். அது இங்கே படித்தா மட்டும்தான் பயாலஜி இஸ் அ மிக்ஸ். ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. நம்ம தெளிவாக எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு எங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு நிமோனிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நிமோனிக்ஸ் கொடுத்துருவேன். எங்கெல்லாம் கான்செப்ட் கிளாரிட்டி வேணுமோ அங்கெல்லாம் கான்செப்ட் கிளாரிட்டி கொடுத்துருவேன். சரியா? அவ்வளோதான்டா. ஸோ மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸோட மியூட்டேஷன் பார்த்துருவோமா? Yeah. So பாருங்க, மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். மிஸ்சென்ஸ் பேர் ஸ்பிளிட் பண்ணுங்க, சிலபிஃபை பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? மிஸ்சென்ஸ். The mutation where the codon for one amino acid is changed into codon for another amino acid is called missense. தம்பிகளா, தப்பா நினைச்சிட்டான் இவன். அதான் மியூட்டேஷன் தப்பா நினைச்சிட்டான். அதாவது இந்த பர்டிகுலர் கோடான் ஃபார் சே UGC, UAA, AA, இதான் நிறைய கோடான்ஸ் இருக்கு. அப்போ இந்த கோடான் போட்டால் தான் எனக்கு இந்த அமினோ ஆசிட் கிடைக்கும், ட்ரிப்டோஃபேனுங்கிற அமினோ ஆசிட் கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், கோடானையே தப்பா நினைச்சு மாத்திட்டேன். அப்போ அமினோ ஆசிட் மாறாம இருக்குமா? அதுவும் மாறிடுச்சு. அதுதான் மிஸ்சென்ஸ், மாத்தி நினைச்சுக்கிட்டேன். மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். கிளியர்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் மிஸ்சென்ஸ். ஓகே ஃபைன். யா சூப்பர். அடுத்து பாருங்க, இதை எப்படி சொல்லுவாங்க? மிஸ்சென்ஸ் ஆர் நான் சினோனிமஸ் மியூட்டேஷன். வெரி சிம்பிள். ஓகே, ஒரு கோடான் ஒரு அமினோ, எனக்கு தேவையான கோடானுக்கு ஒரு அமினோ ஆசிட் வர வேண்டியது ஆக்சுவல் ரூல். ஆனா இந்த மியூட்டேஷன் இவன் உள்ள வந்து என்ன பண்ணிட்டான், சம்பந்தமே இல்லாம ஒரு கோடான் கொடுத்து சம்பந்தமே இல்லாம அமினோ ஆசிட் வந்துருச்சு.
அதான் மிஸ்டேக்ஸ். அடுத்து பாருங்க நான்சென்ஸ் மியூட்டேஷன். பேர்ல இருக்கல நான்சென்ஸ் ஏதோ பண்ண போறாங்கிறது. என்ன பண்றான் பாருங்க, கோடானை கொடுத்து அமினோ ஆசிட் வர வைக்கணும். இவன் என்ன பண்றான் இந்த பையன், கோடானை வந்து ஸ்டாப் கோடானை கொடுத்து விட்டான். அப்புறம் எப்படிரா அமினோ ஆசிட் வரும் பாருங்க. the mutation where the codon for one amino acid is changed into a termination or a stop codon. இதனால நான்சென்ஸ்க்கான இந்த மாதிரி பசங்க. சரியா, கிளியர்? got it? So the mutations where the codon for one amino acid is changed into a termination or stop codon is called nonsense mutation. புரிஞ்சுதா பசங்களா? ஈஸியா இருக்கா? Search fungus lengthier than DSP sir. ஓ அப்படி வரீங்களா? This is cute little pony. We call it as ponytail. Fine. அடுத்து write down the significance of ploidy. Another easy question. I'll make it very easy. Clear? DSP இந்த காட்டுப்பூச்சி உனக்கு எனக்கு பிரச்சனை உருவாக்க ட்ரை பண்ணிருக்கான் தம்பி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸோ பாலிப்ளாய்டி நம்ம பார்த்தோம்லடா. இந்த பாலிப்ளாய்டு, இந்த ப்ளாய்டினால என்ன பெரிய சிக்னிஃபிகன்ஸ் நல்லா யோசி, நல்லா ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்கடா. ப்ளாய்டிங்கிறது வி டிஃபைன் த செட்ஸ், பேசிக் செட்ஸ். இப்போ எனக்கு டிப்ளாய்டு அப்படின்னா எனக்கு 2 செட் இருக்கு. ஹேப்ளாய்டு ஒரு செட் இருக்கு. ஹேப்ளாய்டை விட டிப்ளாய்டு கண்டிப்பாக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செட் இருக்கு. இப்போ அதே மாதிரி நீ பேசிக் கான்செப்ட், பேசிக் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணினா இப்போ டிப்ளாய்டுக்கு இருக்கிறது ட்ரைப்ளாய்டுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், டெட்ராப்ளாய்டுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக? ஆன்யூப்ளாய்ட்ஸ், ஆலோப்ளாய்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா ப்ளாய்டி ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளாய்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அப்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பயன்கள் அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்க, ப்ளாய்ட்ஸ் மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டிவ். எதனால மோருங்கிற வார்த்தை வருது? ஏன்னா நிறைய செட் இருக்கு, நிறைய ப்ளாய்டி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஆர்னமெண்டல் ஃபிளார்ஸ், ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ், 4 டெட்ராப்ளாய்ட்ஸ், லார்ஜ் ஃபிளவர்ஸ். அப்போ 2க்கு இப்படி இருக்கு, 4க்கு பெருசா இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். லார்ஜ் ஃபிளவர்ஸ், லாங்கர் ஃபிளாரிங் டியூரேஷன். அப்ப அவனோட ரீஜனல் ஸ்டைல் எல்லாமே மாற ஆரம்பிச்சு, மோர் ப்ளாய்டி. ஓகே, அடுத்து பாருங்க, இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட். ஆன்யூப்ளாய்ட்ஸ் பாருங்க, helps to determine the phenotypic effects. Yes, again simple. ஆன்யூப்ளாய்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ஆன்யூப்ளாய்ட்ஸ் மூலமா என்ன ஆகுது, நம்மளால ஈஸியா டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி ஆலோபாலிப்ளாய்ட்ஸ். ஓகே, ஆலோங்கிறது டிஃபரண்ட் ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ்ல இருந்து நான் செட்ஸை எடுத்து ஜாஸ்தி பண்றேன். ஜென்ரலா 1 1 2 எடுப்போம். நான் இப்ப 2 2 4 எடுத்துட்டேன். அப்ப ரெண்டுமே 2 டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ். இவன் ஒரு ஸ்பீஷிஸ், இவன் ஒரு ஸ்பீஷிஸ். 2 டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ் இருந்து 2 டிஃபரண்ட் செட்ஸ் எடுத்து நான் ஒரு டெட்ராப்ளாய்டு உருவாக்கி இருக்கேன்னா அது ஆலோ டெட்ராப்ளாய்டு. அப்படிப்பட்ட அந்த ஆலோல என்ன இருக்கும் பாருங்க. எஸ், எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அப்போ 2 டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ்னா வேற வேற வேரியேஷன் வரும். இவன் மேபி நல்ல டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்கும், இவன் மேபி அட்ராக்டிவா இருக்கும். அப்போ இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அட்ராக்டிவ் சேர்ந்து வர்ற ஸ்பீஷிஸோட வேரியேஷன் வேற லெவலுக்கு இருக்கும். கிளியர்? ஓகே, சூப்பர் கைஸ். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? ஐ நியூ ஜஸ்ட் மேக்கிங் ஒன் ஆஃப் ஹிம். டிப்ளாய்ட் டு வேற செப்பரேட் ஃபார். என்னடா டிப்ளாய்ட் டு வேற செப்பரேட் ஃபார்னு ஒரு குழப்பற? What do you mean, my dear? Okay guys, ஆரம்பிப்போமா? Yes, பசங்களா அடுத்த கேள்வி பார்த்துறோம்டா, ரெடியா இருங்க. Yeah. So during zygotine stage of prophase 1 of meiosis 1. தயவு செஞ்சு இந்த 3 கரெக்ட்டா எழுதிருங்கடா. Zygotine prophase 1 of meiosis 1 ஸ்டேஜ்ல என்ன ஆகுது? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் அலைன்ட். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அலைன் ஆகும்போது அவங்க வந்து ஒரு பேரா மாறும். கரெக்ட்டா இல்லையா? When they align together, what happens? They form a pair-like structure. அப்ப என்ன ஆகும்? அதுல 2 பேர் சேரும்போது வர்ற அந்த ஸ்ட்ரக்சர் பேர், அந்த ஃபார்முலா phenomenon பேர் தான் synapses or synthesis னு சொல்லுவோம். Okay, clear? So based on the starting point of pairing, these are 3 types of synapses. பாருங்க, ஒன்னு procentric, இன்னொன்னு proterminal, இன்னொன்னு random. அப்படி என்ன அர்த்தம்? சென்டர்ல இருந்து அது சேருதுன்னா அது procentric. சரியா? கீழே டீலோமியஸ்ங்கிறது கடைசி பகுதி, குரோமோசோம்ல கடைசி பகுதி, அங்கிருந்து சேருதுன்னா அது proterminal. அண்ட் ரேண்டம்ங்கிறது எங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஐயா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க தம்பி. நீங்க டாப்பர்ப்பா, மற்ற பசங்களை படிக்கணும்லப்பா. என்னப்பா நீங்க? யா,
ஸோ அடுத்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன்டா சரியா. பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி கிளியர். யா ஸோ இது பாருங்க அடுத்த கேள்வி. வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் யூஸ் டு கட் டெர்மினல் எண்ட் அண்ட் இன்டர்னல் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். இதே கொஸ்டினை வந்து தெளிவாக கேட்கணும்டா. சில பர்சன்ட் பண்ணுவானுங்க கட்டுன்னு கேட்ட உடனே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டுரும். தப்பு. அப்படி எழுதிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். நல்லா கவனிங்க, நீங்க பண்ற தப்பு இது. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. என்ன கேட்கறான், டெர்மினல் எண்டை கட் பண்றதுக்கு இன்டர்னல் பாஸ்போடைஸ்டர் கட் பண்றதுக்கு. அப்ப ரெண்டுமே கட் பண்ற ரெண்டு டிஃபரெண்டான என்சைம்ஸ். அப்ப நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணிடுவோமா பாருங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியேசஸ். டேய் அந்த டெர்மினைசேஷன் क्वेश्चन நம்ம வந்து அடுத்த இதுல கொண்டு வந்துறோம். 5 மார்க்ல டீச் பண்ணிடுவோம் சரியா. So restriction exonuclease are the restriction enzyme used to cut nucleotide from the terminal end. அப்ப நம்ம முதல் கேட்ட terminal endக்கான கேள்விக்கான பதில் restriction exonuclease. அப்ப அடுத்து கேட்ட internal phosphodiesterக்கான பதில் it is restriction endonuclease. Cut the internal phosphodiester bond within DNA molecule. ரொம்ப சிம்பிள். இத வந்து நிறைய பேர் தப்பு எழுதுவாங்க. ஓகே கிளியர் பசங்களா, புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான் ஏஞ்சல் கரெக்ட். ஓகே டாப்பர் இல்லையா? ஏய் பிளேக், நீ ஒரு டாப்பர்னு எனக்கு தெரியும். ஓகே ஃபைன், அடுத்து பார்ப்போமா. என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்கிற மாதிரி தான் பிளேக். கரெக்டா பிளேக்? பால் 31 ஹிந்தி 2 பேமேச்சுன் எல்லாமே கரெக்டா. ஈகோ ஆர்வன் எல்லாமே கரெக்ட் ஆன்சர். சூப்பர் ஏஞ்சல், வெரி குட். இதை குயிக்கா ரிவிஷன் பண்ணி இந்த மாதிரி. ஓகே அடுத்து நேம் தி கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் பாத்துருவோமா. வெரி இம்பார்ட்டன்ட்ரா. இதுல இருந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் PEG பாலி எத்திலீன் கிளைகால் and dextran sulfate. These chemicals induce the uptake of DNA into plant protists. புரிஞ்சுதா என்ன சொல்ல வராங்கடா? பிளான்ட்ல இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட்ல டிஎன்ஏ அனுப்பணும்னா ஒரு பொருள் வச்சு அதை ஓபன் பண்ணி உள்ள அனுப்பணும். அதை ஓபன் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ற சில கெமிக்கல்ஸ் யாராம PEG பாலிஎத்திலீன் கிளைகால் and dextran sulfate. இவங்க என்ன பண்றானுங்க, அந்த பிளான்ட் வந்து எடுக்கிற டிஎன்ஏவை ரொம்ப பாசிபிளா மாத்துறானுங்க, ரொம்ப என்ஹான்ஸ் பண்றானுங்க. அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? இவங்க புக்கை பார்த்து சொல்றாங்களா? இல்ல இல்ல டிஎஸ்பி நீங்க வந்து இப்பதான் வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், இது ஆல் ஆர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ நோ தெம். நான் 1 மார்க் செஷன்ல வைக்கும்போது பட்ட ஆன்சர் வரும். ஓகே ஸோ இவங்க கண்டிப்பா புக்கை பார்த்து சொல்ற டைப் இல்ல, தெரிலனா தெரிலன்னு சொல்ற டைப். கவலைப்படாதீங்க. ஓகே ஸோ நேம் த கெமிக்கல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வாட் இஸ் பயோரெமிடியேஷன்? பார்த்துருவோமா? பயோரெமிடியேஷன் பார்த்துருவோமா? Okay, it is defined as the use of microorganisms or plants to clean up the environmental pollution. Okay, environmental ஒரு பிரச்சனை வருது, பொல்யூஷன் வருது. அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன், மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்றேன், பிளான்ட்ஸை யூஸ் பண்றேன். அதில் யூஸ் பண்ணி கிளீன் பண்றதை என்ன சொல்றாங்க, பயோ ரெமிடியேஷன். ஐ எம் கிளியரிங் த பொல்யூஷன், ஐ எம் கிளியரிங் த ஜங்க். பாருங்க, இட் இஸ் an approach used to treat waste including waste water, industrial waste and solid waste. Okay, the bioremediation process is applied to the removal of oil, petrochemical residues, pesticides or heavy metals from soil and ground. இது ஈஸி எக்ஸாம்பிள் சொல்றதா, சூடோமோனாஸ் புட்டிடாங்கிற ஒரு சூப்பர் பக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் என்ன பண்ணுவான், நீ வந்து கடல்ல இருந்து இந்த ஆயில கொண்டு வரும்போது இந்த ஆயில் தெரியாம உடஞ்சு பேரல்ல உடஞ்சு லீக் ஆகி கடல் ஃபுல்லா ஆயில் வந்துடும். ஆயிலும் தண்ணியும் தான் மிக்ஸ் ஆகாது, அது அப்படியே நின்று எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்கும், எல்லா அக்வாட்டிக் ஸ்பீஷஸ் கொல்ல ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி அந்த அந்த ஆயிலோட ஃபேட்டி செயின்ஸை கட் பண்ணிட்டேன்னா ஈஸியா டீக்ரேட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? கிளியர்? காட் இட்? Yes. So guys, so far any doubt? புரிஞ்சுதா? இது வரைக்கும் டவுட் இருக்கா பசங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். பிளேக் ஏதாவது டவுட் இருக்கா? பிளேக் கிளியரா? ஏஞ்சல் கிளியரா? சிவராமன் கிளியரா?
சூப்பர். அண்ட் டிஎஸ்பி கிளியரா? தம்பி டிஎஸ்பி உங்க பேர் என்னடா? டிஎஸ்பி ஆஃபீஷியல் தேவிஸ்ரீ பிரசாதா? ஓகே ஃபைன். பிடிசி பார்த்துருவோமா? யா. ஸோ பிடிசி சாப்டர் அமீர் நீங்கள் படிக்கலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. குயிக்காக அந்த 2 மார்க்ஸ் பார்த்துருங்க சரியா? இஃப் யூ ஆர் தேர். ஓகே ஃபைன். ஓகே பிடிசி பார்த்துருவோமா? முடிஞ்ச அவ்வளோதான், நான் குயிக்காக முடிச்சலாம். ஸோ வாட் யூ மீன் பை எம்ப்ராய்ட்ஸ்? ஸோ எம்ப்ராய்ட்ஸ் கேள்விங்கிறது ரொம்ப காமனான கேள்வி. ஓகே ரொம்ப ரொம்ப காமனான கேள்வி. குயிக்காக முடிச்சிடலாம். யா. ஸோ சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ், பேசிக்காக எம்ப்ரியோஸ் உருவாகிற அந்த ப்ராசஸ் எம்ப்ரியோஜெனசிஸ். சொமேட்டிக் செல்ஸ்னா பேசிக் அந்த பிளான்ட்டோட ஏதாவது ஒரு செல்லை எடுத்து அந்த செல்ல இருந்து நான் ஒரு எம்ப்ரியோ வளர்த்துறேன்னா அதுதான் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ். நல்லா மட்டும் ஏற்றிக்கோங்க. சொமேட்டிக் செல்ஸுக்கு என்னது? பாடி செல்ஸ். நான் பிளான்ட்டோட லீஃபோட ஒரு பகுதி எடுக்கலாம், ஸ்டெம்மோட ஒரு பகுதி எடுக்கலாம், எந்த ஒரு பகுதி எடுத்தும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுத்து அதுல இருந்து கேலஸை உருவாக்குறேன். ஓகே, அந்த கேலஸ்ங்கிறது என்னது? அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ். அந்த கேலஸ் லேட்டரா எம்ப்ரியோஸா மாறும், அவன் தான் எம்ப்ரியாய்ட்ஸ். சிம்பிள். பாருங்க. ஓகே, somatic embryogenesis is the formation of embryos from the callus tissues directly, and these embryos are called embryoids. ரொம்ப ஈஸிடா, இது புரிஞ்சுதாடா? நான் என்ன பண்றேன்? ஆர்டிஃபிஷியலா ஒரு பிளான்ட்டை எடுத்து ஒரு பார்ட்டை எடுத்து அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து அங்கிருந்து கேலஸை வந்து உருவாக்கியிருக்கேன், அன்டிஃபரன்ஷியேட்டட். அந்த கேலஸ் லேட்டரா டெவலப் எம்ப்ரியோஸா மாறதை எம்ப்ரியாய்ட்ஸ் என்றும் அழைக்கப்படலாம். பிரதாப் 10th 486 11 571. ஓ நீங்க தான் பிரதாப். டிஎஸ்பி உங்க பேர் தான் பிரதாப்பா? டிஎஸ் பிரதாப். சார் இந்த லெசன் பயோடெக்னாலஜி, யா குட் மார்க்ஸ், யூ காட் குட் மார்க்ஸ் பிரதாப், குட் மார்க்ஸ். சார் இந்த லெசன் பயோடெக்னாலஜில பத்தி அண்ட் growth and development லெசன் ரெண்டும் கலந்த லெசன் தான் சார் பிளான்ட் டிஷ்யூ. எஸ் 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 யூ கேன் கம்பேர் லைக் தட், நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ சிவராமன். Okay, so that is same as the thing. அடுத்த கேள்வி, give examples of micro propagation performed in plants. பாத்துறோமா? சோ பாருங்க, மைக்ரோ ப்ரோபகேஷன்ங்கற டெக்னிக் நான் யாருக்கெல்லாம் பண்ணலாம்? நிறைய பிளான்ட்ஸ்க்கு பண்ணலாம். புக்ல கொடுத்திருக்க prime examples pineapple, banana, strawberry, potato etc. pineapple, banana, strawberry, potato etc. easy. clear? இதெல்லாம் ஈஸி கேள்வி. அடுத்த கேள்வி, what is totipotency? இது அதே மாதிரி கேள்வி. define genetics, what is reproduction, அந்த மாதிரி கேள்வி தான் what is totipotency. நிறைய பேர் தப்பு எழுதுவாங்க. பாத்துறோமா? fine. பாருங்க, the property of live plant cells that they have the genetic potential when cultured in a nutrient medium to give rise to a complete individual plant. ஈஸியா சொல்லிட்டா, ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்லுல, ஒரு உயிரோட பிளான்ட்ல ஒரு செல்லுல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு கேலிபர் இருக்கு, ஒரு திறமை இருக்கு. என்னது? ஒரு முழு இண்டிவிஜுவலா மாறக்கூடிய திறமை இருக்கு. அந்த திறமை, அந்த பொட்டன்ஷியல், அந்த கேலிபர் பேரு தான் டோட்டிபொட்டன்சி. ஓகே, கிளியர்? சார் சார் உங்க 10th 12th அது வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சிருக்கேன், நான் வெளியே சொல்ல மாட்டிப்பேன்டா. சரியா? நீங்க என்ன நினைச்சுக்கிற இம்ப்ரெஷன் மாறிடும். நீங்க இந்த மார்க் எப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்பீங்க, அதனால நான் சொல்றது இல்லை வெளியே. என் தமிழ் மார்க் சொல்லி என்னை விட்டு ஓட்டிட்டானுங்க எல்லாம். அதுக்கப்புறம் மார்க் வெளியே பேசுறதே இல்லை. சரியா? இவன் பிளேக் இருக்கலாம் வந்து பயங்கரமா ஓட்டிட்டு இருப்பான், புலவருங்குவான், முனிவருங்குவான். சரியா? அதனால நான் சொல்றது இல்லை வெளியே. ஓகே, ட்ரேக் பாவம். எஸ், ஐ காட் டு நோ ட்ரேக் இஸ் நாட் வெல். நோ ப்ராப்ளம், ஐ ஸ்போக் டு ஹிம். ஓகே, நோ ப்ராப்ளம். இதான்டா, நம்ம ஒரு விஷயம் சாதிக்கும்போது நிறைய தடைகள் வரும், எல்லாம் அடிச்சு ஒட்டிச்சு ஓட்டி போய்கிட்டே இருக்கணும், எல்லாம் கவலைப்படக்கூடாது. சரியா? ஓகே, சோ அடுத்து பாப்போமா? டோட்டிபொட்டன்சி கிளியரா இருக்கா? ஓகே ஏஞ்சல், சூப்பர்ரா. ஸோ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார், 28th and 1st தமிழுக்கு லைவ் வாங்க சார், தயவு செஞ்சு விட்டுறா ப்ளீஸ்டா. என்னால முடியலடா. சரியா? ரெண்டுமே 90% மேல இருக்குடா, போதும், அவ்வளோதான், முடிச்சிடலாம். இதுக்கு மேலே பேச மாட்டேன், இதுக்கு மேலே கேட்காத ப்ளீஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இக்காலஜி. ஓ அப்படியா? ட்ரிப் ஏற்ற போயிருக்கானா? டே பசங்களா, தயவு செஞ்சு ஹெல்த்தை பாருங்கடா.
வெளியே போய் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கடா. ஃபுட் பாய்சனுங்கிறது ரொம்ப காமன். நீங்கள் சொல்லலாம் சார் நான் வெளியே இட்லி தான் சாப்பிட்டேன், இட்லிலேயும் ஃபுட் பாய்சன் வரும்டா. தயவு செஞ்சு வெளியே எதுவுமே 1 மந்த்துக்கு எனக்காக வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. அது மட்டும் ஹெல்த்தை பார்த்துக்கணும். நல்லா தூங்கு, கொஞ்சம் எந்திரிச்சு ஃபுட்டு நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ஹெல்த்தை மட்டும் பார்த்துங்க பசங்களா. ஓகே, ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். நான் எல்லா கிட்ட சொல்ல ஒரே டைலாக் தான், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஆக்சுவலி பழமொழி அப்படி இல்லை, ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் பழமொழி அப்படி தான். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க சரியா. ஸோ டிஸ்டிங்கிஷ் ஹேபிட்டட் அண்ட் நிஷ். அடுத்த கேள்விடா, ஈஸியான கேள்வி பார்த்துருவோம் சரியா. பாருங்க, ஹேபிட்டட் நான் வாழ்கிற இடம், அது ஹேபிட்டட். நிஷ் நான் அந்த இடத்தில் செய்யும் செயல்கள், என் வாழ்வியல் முறை, இது எல்லாமே நிஷ். பாருங்க, a specific physical space occupied by an organism. physical space. தவளை ஒரு தண்ணி ஒரு பாண்ட்ல இருக்குன்னா அது அதோட ஹேபிட்டட். the same habitat may be shared by many organisms. அந்த தவளை பக்கத்திலேயே ஒரு டோட் இருக்கலாம், ஒரு வேற டைப் ஆஃப் தவளை இருக்கலாம். That it is shared because it's a pond, it is an ecosystem. Habitat specifically is exhibited by an organism. It's the same thing. Organism பொறுத்த வரைக்கும் அது habitat மாறும். அடுத்து நிஷ் பாருங்க, a functional space occupied by an organism in the same ecosystem. நான் சொன்ன அந்த பாண்ட்ல ஒரு தவளையும் இருக்கு, ஒரு டோடும் இருக்கு, வேற மாதிரி தவளையும் இருக்கு. ஆனா இந்த தவளை சாப்பிட்ற ஃபுட் தான் அந்த டோடு சாப்பிடாது, கண்டிப்பா சாப்பிடாது. ஏன்னா நிஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப தவளைக்கு இருக்கிற நிஷ்ஷே டோடுக்கும் இருக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ள வாழ முடியாது. ஏன்னா சாப்பாடுக்கு சண்டை போட்டுப்பானுங்க, சாப்பாடு பத்தாம 2 பேரும் செத்துருவானுங்க. அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, சரி எது நம்ம ஈக்குவலா பிரிச்சுக்கலாம்னு சொல்லி இந்த தவளை ஒரு டிராகன் ஃபிளை சாப்பிடலாம், இந்த டோடு வேற ஒரு இன்செக்டை சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி அவன் நிஷ்ஷை மாத்திக்கும். அவன் வாழ்ற ஒண்ணு, அவனோட ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ், அவன் சாப்பிட்றது, அவன் போறது, அவன் தொழில் எல்லாமே மாறும். இதுதான் அந்த விஷயம் சரியா. எஸ், ஹலோ தனலட்சுமி திருத்தணி. இந்த கொஸ்டின் தான் சார் எனக்கு 1 மார்க் போயிடுச்சு விஷயம். நான் சொன்னா பசங்களா, ஹேபிட்டட் நிஷ் கொஸ்டின் நான் வந்து பல டைம் கிளாஸ் எடுத்திருக்கேன்டா, நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து எடுத்துக்கேன். தயவு செஞ்சு கட்டளைங்க, எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் நீ யூ ஆர் நாட் ஏபிள் டு புட் அப் இன் வேர்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் லேர்ன் தோஸ் கீவேர்ட்ஸ். கிளியர் சரியா. இந்த கொஸ்டினை நான் ஜாலஜியில் கேட்டாலும் இதை போய் எழுதுவேன், அவ்வளோதான்டா. சரி, சூப்பர் தான். பாருங்க, ஓகே. ஸோ சிங்கிள் நிஷ் இஸ் ஆக்குபைட் பை சிங்கிள் ஸ்பீஷிஸ். சொல்லணும்னா சிங்கிள் ஸ்பீஷிஸ்க்கு எப்பவுமே சிங்கிள் நிஷ் இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள போட்டி வரக்கூடாதுக்காக they have always single niche. Okay, organism may change the niche with the time and season பொறுத்து அவங்க மாத்திப்பாங்க. ஏன்னா சர்வைவல், அல்டிமேட்லி சர்வைவல் சரியா. வாட் இஸ் ஃபைட்டோரெமிடியேஷன்? பயோரெமிடியேஷன் என்ன சொன்னேன், லிவிங் பீயிங்ஸ் ஆன மைக்ரோ ஆர்கானிசமையும் பிளான்ட்ஸையும் வச்சு நான் பொல்யூஷனை கிளியர் பண்றது பயோரெமிடியேஷன். அதுவே ஸ்பெசிஃபிக்கா பிளான்ட்ஸை வச்சு மட்டும் பண்றேன்னா அது பேர் ஃபைட்டோரெமிடியேஷன் சரியா. Hi sir, I am Nitish, last year student of you. Nitish, last year student, which batch? Are you from repeaters batch? Okay, fine. So phytoremediation refers to use of living green plants. பாத்தீங்களா, plants use பண்ணி overcome soil or water contamination. Example, growing Ecomia in cadmium in the soil reduces the level of cadmium. Oh, got it Nitish. Okay, நல்லா இருக்கு நிதிஷ், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரிப்பீட்டர் RM4 பேட்ச் நீங்க. எஸ், ஐ ரிமெம்பர். நீங்க கூட வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டீங்க தானே, கரெக்டா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? How's your parents? All good? So current 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது இந்த பையனை. He was my NEET student from another institute. All the very best da. நல்லா இருக்கீங்க நம்புறேன். Okay, so text me, okay, whenever you are free, text me. We'll discuss later. Okay, I believe you are in some good position. Okay, we'll see that. Fine. அடுத்து, what is Myrmecophyly? பாத்துருவோமா பசங்களா, ரெடியா இருக்கீங்களா? So to all my 12 students, this guy, he is also a student like you, and he was repeating for NEET. ஏன்டா யாரை பார்த்து என்ன 12th மார்க் கேட்டிருக்க? நான் அவனுக்கு 12th சொல்லி தரல, அவனுக்கு NEET தான் சொல்லி கொடுத்தேன் சரியா.
Okay, fine. I was just kidding. Vermicophile pathuroma? Yeah. Sometimes ants take their shelter on some trees such as mango, lychee, jamuna and acacia. யோசிச்சு பாருங்கடா, ஒரு மியூச்சுவலிசம் தான் இந்த மெர்மோஃபைலி. ஓகே, இந்த ஒரு மியூச்சுவலிசம் தான் மெர்மோஃபைலின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, எப்படி தெரியுமா? இந்த ஆன்ஸ் என்ன பண்ணுன்னா பிளான்ஸுக்கு போகும், ட்ரீஸுக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து ஷெல்டர் எடுத்துக்கும். அதனால ட்ரீஸுக்கு என்ன பயன்னா இந்த ட்ரீஸை இந்த பிளான்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சில ஸ்பீஷிஸ் இருக்கும். அந்த ஸ்பீஷிஸ் சில ஃப்ளைஸாக இருக்கலாம், சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்பீஷஸாக இருக்கலாம். அதுக்கிட்ட இருந்து பிளான்ட்டையும் ட்ரீயும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஆண்ட் தான். ஓகே ஓகே எஸ். So these ants act as bodyguards of the plants against any disturbing agent, and the plants in turn provides food and shelter to these ants. This phenomenon is known as myrmecophily. Examples acacia and its ants. Simple ra. இந்த கேள்வி புரிஞ்சுதா? Yes, Nitish was one of my bright student. One of the brightest. அப்படியே குறுகுறுன்னு அப்படி பார்த்துக்கிட்டு one of the silent as well. அப்படியே அமைதியாக அப்படியே படிச்சிருவான். எஸ் நிதிஷ், இந்த ஜூனியர்ஸ் எல்லாமே உங்களை மாதிரி தான் அப்படியே துடிக்கிறாங்க டாக்டர் ஆகணும்னு. ஃபைன். ஸோ அந்த மாதிரி தான். ஹலோ சார், கேரப்டர் டே எல்லாமே படிக்கணும்டா நீங்கள். நான் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் எடுத்து வந்திருக்கேன். கேரப்டர் ஃபைலி, மெர்மோகோஃபைலி, எல்லா ஃபைலையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சரியா? Okay. So Nitish, take your time. Text me when you're free. Okay, we'll discuss. If possible, make a call. Fine. Yeah. So first lesson இருக்கிறது எதுலமா இந்த क्वेश्चनக்கு எதுலமாவா? ஓ, எழுதலாமான்னு கேக்குறீங்களா? யா you can. Okay. இது வந்து நீங்க டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அதான் யோசிச்சேன். பிரைமரி ஆண்ட் பை பாலினேஷன் எழுதிட்டு இது கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அர்ச்சனா, ஹலோ அர்ச்சனா, இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்க. வெரி பேட். Yeah. Fine. Next question. What is a seed ball? This is also an easy question. Repeated question. Quick ah paathuronda. Seriya paarenga pasangala. Yeah. So it is a method of human aided seed dispersal. That is, நான் என்ன பண்றேன், மனிதர்கள் மூலமா ஒரு சீடை டிஸ்பர்ஸ் பண்ண வைக்கிறேன். நீங்க நம்ம எடுத்து போடுறது இல்ல. ஓகே, பாருங்க சொல்றாங்க. It is an ancient Japanese technique of encasing. Encasing என்ன தெரியுமா? ஒரு சீடை வந்து அழகா கேஸ் பண்றது. நான் எப்படி இந்த ஃபோனுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கேன் தெரியுதா? என்ன சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? ஹார்ட்ராது. சரியா? அந்த மாதிரி ஒரு சீடுக்கு ஒரு கேஸ் போடுறது. அது வந்து சீட்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ட்ரீக்கு ப்ராப்பரா அந்த சீட் இல்லடா. பேசிக்கா ஒரு விதை இருக்கும்ல, அந்த விதைக்கு நான் வந்து சில பொருளை யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதா என்கேசிங். சரியா? ஓகே. எஸ், பாருங்க. சீட் இன் a mixture of என்ன எதல்ஸ் நான் கேஸ் பண்றேன். இட் இஸ் வெரி சிம்பிள். clay and soil humus. அவ்வளவுதான்டா. ஹியூமஸ் நமக்கு தெரியும், இட் இஸ் ரிச் ஆர்கானிக் மேட்டர். அந்த ஹியூமஸையும் அந்த கிளேயை வச்சு சீடை நல்லா சுற்றி நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிருவேன். ஓகே. அண்ட் ஸ்கேட்டரிங் தேம் ஆன் சூட்டபிள் கிரவுண்ட், நாட் பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் மேனுவலி. அது வந்து என்ன பண்ணுறேன், ஸ்கேட்டரிங் இட் அவுட். ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், அப்படியே தோண்டி உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி தண்ணி ஊற்றுவோம். அது இங்கே பண்ணுறது இல்லை. நம்ம அந்த ஹியூமஸ் போடுறதுனால அந்த சாயில் கூட கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சரியா? So this method is suitable for barren and degraded lands, for tree regeneration vegetation before the monsoon period, where the suitable dispersal agents become rare. Okay, as simple as that. You take a seed, you cover it with the clay, add some humus, make it like an enna pandrathu or like a basic encase, and just scatter it. Avladha vela mudijadhu, alaga valarum. Seriya? Yes, அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? Okay sir, bye Nitish, bye take care, all the very best for everyone. எல்லாருக்கும் all the best சொல்லிருக்காங்க. Yes, இப்பதா பண்ணுங்க, கிட்ட மட்டும் தான் பேசுவியா? Thank you. Is the best honestly. Thank you Nitish, thank you for your comments. Yes. Okay guys, so Nitish, he has achieved his goal. He took time, அதாவது he took his time, he learned from his mistakes, then now he's into his goal. அதே மாதிரி நீங்களும். ஸோ நீங்கள் இந்த டைமை கிராஸ் பண்ணி வருவீங்க, நாங்களாம் கிராஸ் பண்ணி நீங்களும் கிராஸ் பண்ணி வருவீங்க. ஓகே, ஒரு வருஷமும் ஒரு பசங்க வருவாங்க, படிப்பாங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச லெவலுக்கு கண்டிப்பாக போவீங்க. ஓகே, மேபி சில பேருக்கு சில டைம் எதிர்பார்க்கலாம், மேபி தே மைட் நீட் சம் டைம். சில பேர் சீக்கிரமாக போவாங்க, அதனால் நமக்கு அது பிரச்சனையே இல்லை. ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் டைம் ஹியர், இட் இஸ் அபவுட் அச்சீவிங் எ கோல். ஸோ டோன்ட் வரி, தைரியமாக இருங்க. சரியா? யா. ஸோ வாட் இஸ் பயோடோப் அண்ட் இக்கோடோப்?
பாருங்க. So the environment of any community is called biotop. அதுல habitat niche வந்துச்சுன்னா ecotop. ஈஸியா சொல்லிட்டா, ரொம்ப ஈஸி சொல்லிட்டா. ஒரு காடு அது ஒரு பயோடாப். அந்த காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்ல நிறைய பேர் வாழ்வாங்க, நிறைய டைப்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். அப்போ இட் இஸ் நத்திங் பட் என்வாயன்மெண்ட் ஆஃப் எனி கம்யூனிட்டி. ஓகே, ஒரு ஸ்பீஷிஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கம்யூனிட்டிஸ் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இடம் தான் என்ன சொல்றோம், பயோடாப், ஒரு காடு. இப்போ அந்த காட்டுல ஒரு மரத்துக்கு ஷேடுல, ஒரு மரத்துக்கு அடியில வாழ்ற சில ஸ்பீஷிஸ் என்ன சொல்லுவோம், இக்கோடாப். அப்ப அந்த காட்டை பயோடாப்னு சொல்லுவோம். அந்த காட்டுல இருக்கிற ஒரு சிங்கிள் மரத்தை, ஏன்னா அதுலயும் ஸ்பீஷிஸ் வாழ்றாங்கல்ல, அந்த சிங்கிள் மரத்தை இக்கோடாப்னு சொல்லுவோம். அதனாலதான் அந்த சிங்கிள் மரம் பத்தி பேசும்போது ஹேபிட்டட் நிஷ்ங்கிற வார்த்தை உள்ள வருது. ஓகே, நான் இன்னும் நேரோ டவுன் பண்ணிட்டேன். ஓகே, பயோடாப்ங்கிற பெரிய அம்பர்லாக்குள்ள வர ஒரு பொருள் தான் இந்த இக்கோடாப். அவ்வளவுதான் அந்த விஷயம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, so I want to be an aerospace engineer. Very good Angel, very good. Aerospace க்கு எதுக்கு பயோ குரூப், and exploring a galaxy in space. Superb டா, nice. எல்லாமே கத்துக்கலாம்ல. கரெக்ட். ஆஸ்ட்ரோஃபைல்னா ஏஞ்சல், நீங்க லவ் பயோ. எஸ், பயாலஜி. ஓ, பயாலஜி இன்ட்ரெஸ்ட் ஆனா உங்களுக்கு இது பிடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி எனக்கும் சின்ன வயசுல இருந்துச்சு. அப்புறம் நமக்கு பயோ தான்ங்கிற முடிவாயிருச்சு, பயோ எடுத்தாச்சு. யா, அடுத்து ecosystem. we are going to complete it டா. சரியா? ecosystem பாத்துறோமா? The productivity of the profondal zone will be low. Why? இது ஒரு கான்செப்ட்ல கேட்பாங்க, நல்லா கவனிங்க. என்ன கேக்குறாங்க பாருங்க, நமக்கு நிறைய ஜோன்ஸ் இருக்கு. ஓகே, லிட்மோரல், லிமர்ஸ், நிறைய ஜோன்ஸ் இருக்கு. அதுல ப்ரோஃபண்டல் ஜோன்ல மட்டும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு. என்ன காரணம்? அப்ப நீ ப்ரொடக்டிவிட்டி என்ன தெரிஞ்சுக்கணும். ப்ரொடக்டிவிட்டினா என்ன? இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, யார் ப்ரொடியூசர்ஸ்? பிளான்ட்ஸ். அப்ப இந்த பிளான்ட்ஸ் வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்போ ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஹைன்னு அர்த்தம். கம்மி பிளான்ஸ் இருக்கு, கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்போ ப்ரொடக்டிவிட்டி லோன்னு அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க, ப்ரோஃபண்டல் ரீஜன்ல ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு. நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருச்சாங்க. என்ன அர்த்தம்? பிளான்ஸ் அங்க கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பிளான்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்குங்கிறது அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஏங்கிறது நீ கொஞ்சம் காமன்ஸ் யூஸ் பண்ண முடிச்சிடலாம். நல்லா பாருங்க, the producers of the pond ecosystem. அப்ப என்ன அர்த்தம்? ப்ரோஃபண்டல் ரீஜன், லிமோரல், இந்த ரீஜன் எல்லாமே எங்க பார்க்கலாம்? பாண்ட் ஈகோசிஸ்டம்ல பார்க்கலாம், தண்ணிக்குள்ள பார்க்கலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த phytoplankton through photosynthesis. அப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற green plants யாரு? phytoplanktons. அப்ப இந்த phytoplanktons பண்ற photosynthesis மூலமா வர அந்த ப்ராடக்ட் தான் productivity. அப்போ என்ன ஆகுது? இந்த ப்ரோஃபண்டல் ஜோன்ல இவனுங்க இல்ல. என்ன காரணம் பாருங்க, the profundal zone lies below the limnetic zone which no effective light penetration. டே, மேல தண்ணியில மேல இருக்கிற லேயர் நல்ல சூடா இருக்கும், பாத்துருக்கீங்களா? என்ன காரணம்? சண்டை நச்சுன்னு அடிக்கும். அப்ப நல்லா பிளான்ஸ் வளரும், நல்லா ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். கொஞ்சம் கீழே போனா அங்கே வெயில் இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இன்னும் உள்ள போனா தண்ணி குளுகுளுன்னு இருக்கும். என்ன காரணம்? சன்லைட்டால உள்ள வர முடியவில்லை. penetration of sunlight is not happening, so obviously there is no green plants, so no productivity, and the productivity is very less. Simple. புரிஞ்சுதா? and the productivity is very low. அவ்வளவுதான் क्वेश्चन. புரிஞ்சுதாடா? ஏ பிரதாப் சார் சொல்றது கவனிடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? கவனிங்கடா தம்பி, கவனிக்கிறா? டிஎஸ்பி கவனிக்கிறீங்களா? ஆமா, பிளேக்கு வந்து கான்செப்சுவலா வர லெசன்ஸும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாலிகுலரு, குரோமோசோம்ல, ஜெனட்டிக்ஸ், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தலைவன் டவுட்டு கேட்டால் ஜெனடிக்ஸ்ல தான் கேட்பான். டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ், அதிலே தான் கேட்பான். கரெக்டா? இந்த மாதிரி கான்செப்ட் அவனுக்கு கொஞ்சம் என்னது பிடிக்காது, ரொம்ப கம்மி அவனுக்கு பிடிக்கிறது. டே, ஆனால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும்டா. சரியா? நம்ம எல்லாமே இப்படி பயாலஜி படிக்கிறது அதான் அதோட இது. நீ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போ நீ வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி, அனாட்டமியில் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படணும். ஓகே, ஸோ அதனால எல்லாமே படிச்சாகணும். சரியா? கவனிக்கிறீங்களா? சூப்பர் டிஎஸ்பி, சூப்பர். Okay, so pyramid, அடுத்த ஒரு கான்செப்ஷன் கேள்வி. pyramid of energy is always upright. Give reason. pyramid of நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய பிரமிட்ஸ் இருக்கு. அப்போ எனர்ஜி பிரமிட் வந்து எப்பவுமே அப்ரைட்டா இருக்கு, எப்பவுமே கீழ இருந்து இப்படி தான் பேஸ் வருது. என்ன காரணம்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. the energy pyramid represents a successive energy flow at each tropic level ecosystem. என்ன சார் சொல்றாங்க? ஈஸியா சொல்றத கேளுங்க. கீழ வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கு, அப்புறம் பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், tertiary consumers.
அப்ப இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு 1000 ஜூல் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இந்த 1000 ஜூலும் பிரைமரி கன்சியூமர்ஸ்க்கு போகாது. அதுல 900 தவிர ஒரு 100 ஜூல் தான் போகும். 10% தான் போகும். அடுத்தது போகும்போது இன்னும் 10%, அந்த மாதிரி 10% தான் போகும். மீதி எல்லாமே அப்படியே வேஸ்டா போயிடும், வெளியே போயிடும், எனர்ஜியா ரிலீஸ் ஆயிடும். அப்படி இருக்கும்போது எப்படி பெருசாக முடியாதுல, கம்மியாக தானே வரும். ஏன்னா ஒரு டிராஃபிக் லெவல் மேலே ஏற ஏற பிரைமரியிலிருந்து செகண்டரி டெர்ஷியரி லெவல் மேலே ஏற ஏற என்ன ஆகுது, கம்மியாயிட்டே வருது. என்னது எனர்ஜி, ஏன்னா 10% தான் போகுது, மீதி வெளியே போயிருது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். அவ்வளோதான். ஓகே, கிளியர்? So there's a gradual decrease in energy transfer at successive trophic levels from producers to higher levels. Hence the pyramids of energy is always upright. இவ்வளவுதான்டா விஷயம். புரிஞ்சுதா? Clear? Venkatesh, hi sir. Hello Venkatesh. Okay da guys, clear? அடுத்து construct the food chain with the following data: hawk, plants, frog, snake, grasshopper. டே புதுசாக வந்துருக்க பசங்களா குயிக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கடா, நோட்டிஃபிகேஷன் வருது. மேபி இது வந்து டெஸ்டினி கொண்டு வந்துருக்கு உங்களை. கரெக்டா நமக்கு வர இப்போ 1 month தான் இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி இந்த சேனல் வந்திருக்கு. ஸோ யூட்டிலைஸ் இட் அண்ட் லேர்ன் வாட் எவர் யூ வாண்ட். சரியா? எஸ், அடுத்த டாப்பர் வந்தாச்சு. அலிஷா என்னும் அடுத்த டாப்பர் வந்தாச்சு. எஸ் அலிஷா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடக்கூடாது. சரியா? ஸோ பாருங்க, சன்னு பிரைமரி கன்சியூமர், செகண்டரி, டெர்ஷரி, ஃபைனல் கன்சியூமர். பேசிக்காக எல்லாரும் போட்டுருவீங்கடா, இதெல்லாம் ஈஸி சார்ட். சரியா? வாட் இஸ் போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்? PAR என்றால் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்துருவோமா? ஓகே, 1 month இல்லை சார், 2 weeks. 1 monthனே சொல்லி பழகிட்டேன்டா. ஆமாண்டா, 2 weeks தான் இருக்கு. பரவாயில்லடா, 2 weeksல ஜாஸ்தி, ஈஸியா முடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, ஸோ பார்த்துருவோமா? PR பார்த்துருவோமா? டாப்பரா எனக்கே தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சரியா? ஓகே, ஐ நோ யூஆர் அ டாப்பர். இது எப்படி தெரியுமாடா, நாங்களாம் படிக்கும் போது என் கிளாஸ்ல சில பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க. டே நான் படிக்கவே இல்லடா, எழுதவே இல்லடா, என்ன பண்றேனே தெரியல அப்படிங்குவானுங்க. நம்ம ஜஸ்ட் பாஸ் அப்பா ஜாலின்னு உட்காந்துருப்பான். அவன் 99 வாங்கியிருப்பான். எப்படி வந்துச்சே தெரியலடா மாப்பிள்ள அப்படிங்குவான். அந்த மாதிரி அலிஷா. கரெக்டா? ஓகே ஃபைன். பாருங்க, PAR, photosynthetically active radiation. பாருங்க, the amount of light available for photosynthesis of plant is called. டே photosynthesisக்கு லைட் வேணும்டா. அப்போ எந்த அளவுக்கு, எல்லா லைட் அடிக்க முடியாது, நீ சும்மா டார்ச் அடிச்சிருந்தா லைட் ஆகாது. சரியா? இந்த photosynthesis நடக்கணும், அதுக்கு ஒரு லைட் இருக்கு. அந்த லைட்டை கரெக்டான வேவ் லென்த்ல அப்சர்வ் பண்ணி எடுத்து photosynthesis பண்ண முடிஞ்சு ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சுன்னா அதுதான் PAR, photosynthetically available or active radiation. ஓகே, which is between the range of 400 to 700 nanometer. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள வர எல்லாமே PAR குள்ள வரும். So creative கேட்பானுங்க, 500 is it fine for PAR ன்னு கேட்பானுங்க. Yes, because it is coming under 400 to 700 nanometer wavelength range. So simple. Okay, generally plants absorb more blue and red light for efficient photosynthesis. ஆனா இது ஒரு வேடிக்கையான விஷயம் பாருங்க, only 2 to 10% of the solar energy is used by green plants. ஓகே, நம்ம தனியாக சார்ட் படிச்சிருப்போம். வர்ற சோலார் எனர்ஜியில பாதி ரிஃப்ளெக்ட் ஆயிரும், பாதி மற்றதுக்கு போயிடும், மீதி 10% தான் பிளான்ஸுக்கு வரும். சரியா? ஓகே, அடுத்து பார்ப்போமா? சார் நான் படிக்கவே மாட்டேன் நினைச்சவன், நான் சொன்னேன்ல அந்த டைப் தான் அவங்க. ரிசர்ச் பாருங்க, படிக்கிறதா சார் மெசேஜ்ல பண்ணுவானா, எப்படி மார்க் எடுக்குன்னு தெரியாது. கேட்டால் நான் 97 98ன்னு சொல்லுவேன். ஆமாம்மா, கண்டிப்பா 97 98லாம் சும்மா சொல்ல, உண்மையில அவங்க எடுக்கிறாங்க. சார் இன்ஸ்டைட் இருக்கு, இன்ஸ்டைடில் எல்லாமே இருக்குடா. ஆனால் நான் வந்து படிக்கிற பசங்களோடது, எஸ்பெஷலி 12th என் ஸ்டூடெண்ட்ஸோட நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். எப்போ பண்ணுவேன்னா, நீங்கள் 12th முடிப்பீங்களா, முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த பாசம் இருக்கு, அந்த நேசம் இருக்கு, அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே, பிகாஸ் இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஸ்ட்ராக்ஷன், அதுக்கு நானே உடன்பட முடியாதுல்ல. அதனால நான் வந்து ஐ டோன்ட் அக்செப்ட் அண்ட் ஐ டோன்ட் ஃபாலோ பேக் எனிபடி ஆஸ் ஆஃப் நவ்.
பட் லேட்டர் ஆன் ஆஃப்டர் நீங்கள் இப்போ என் ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போ நீங்கள் காலேஜ் சேர்ந்தீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா யூ நாட் மை ஸ்டூடெண்ட் நோ. ஸோ யூ கேன் ஃபாலோ மீ, யூ கேன் ஐ வில் ஃபாலோ யூ பேக் ஆல்சோ. அந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ வாட் இஸ் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்? குயிக்காக பார்த்துலாம்டா. சரியா? அவங்க கமெண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டிஎஸ்பி, அவங்கள பயாலஜியில் ஒன்று சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ். நான் டவுட் கேட்கணும் சார். டவுட் கேட்க நான் ஒரு வழி சொல்கிறேன் தான். எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அட்மின் டெக்ஸ்ட் பண்ணுங்க, அவங்க எனக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. சரியா? நான் ஒரு ஹெல்ப்னு கேட்டு பண்ண பட் நோ ரிப்ளை. என்னடா ஹெல்ப்? நீங்கள் கேளுங்க, நான் பண்ணுறேன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? டெல் மீ. நீங்கள் எது கம்யூனிட்டியில் கேட்டிருக்கீங்களா? ஐ வில் குயிக்லி செக் அண்ட் லெட் யூ நோ. ஓகே ஓகே. நீங்கள் கொஞ்சம் லைவ் டிஸ்கஷனில் பிஸி ஆகிட்டா ஐ வில் டூ இட் நவ். நீங்கள் அதை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்லி லாஸ்ட். ஓகே ஓகே. அதான்டா, I am also not joking. Seriously, you can join the WhatsApp community group. சரியா? வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் அட்மின் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் கனெக்ட். நோ ப்ராப்ளம். சரியா? பிகாஸ் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் லைக் தட். ஐ எம் நாட் ஜோக்கிங். தே டோன்ட் டெக்ஸ்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம், தே டெக்ஸ்ட் மீ இன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே ரியலி நீங்களும் கேட்டு பாருங்க பசங்க. தே ஆர் டெக்ஸ்டிங், யூ கேன் ஆஸ்க் தெம். யா. ஸோ பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் என்னன்னா, உங்களுக்கு சில கேஸஸ் இருக்குது, சில நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். கரெக்டாக? அப்போ ஆக்சிஜனுங்கிற ஒரு எனர்ஜி மாலிகுல் இருக்குன்னா, ஒரு கேஸுங்கிற எனர்ஜி மாலிகுல்னா அது வந்து உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே தான் சைக்கிள். பாருங்க, சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வித் இன் த ஈகோசிஸ்டம். சர்க்குலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வித் இன் த ஈகோசிஸ்டம். இப்போ நான் வெளியே பேசும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே அழிஞ்சு போகாது, அது பிளான்ட் எடுத்துக்கும். எடுத்து ஃபுட்டை உருவாக்கி வேற ஒரு ஆர்கனிசம் கொடுக்கும். அந்த ஆர்கனிசமாக அதை சாப்பிட்டு CO2 வெளியே ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். சிம்பிள். Okay, so bios being known as biogen chemical cycles or cycling of materials. Clear, my students? Got it? Any doubts? Fine. So we are almost near the environmental issues. Easy chapter, quick mudichana. Seriya? I want to learn everything from you, sir. Everything I am going to teach. Nee provided padicha mattu podu. Okay, whatever you want. எனக்கு இருக்கிற மொத்த அறிவையும் I can teach you. Okay, I don't worry about it. I don't care sharing my knowledge, but you will have to study. Because whenever I share something new, அது வந்து ரிலேட் பண்ணணும்னா நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி கிளாஸ் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ யூல் ஆல்வேஸ் ரிலேட். சயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் கோரிலேஷன். சரியா? சார் மேக்ஸ் சார் கிட்ட பேசணும்னு. சிவா சார், எனக்கு ஒரு டவுட். சொல்லு பிளேக், என்ன டவுட்? நாளைக்கு எனக்கு ஃபிசிக்ஸ் பப்ளிக் ப்ராக்டிக்கல் ஒன்றுமே தெரியாது பிளேக். சொல்லு. ஓகே ஃபைன். நீங்களாம் காப்பி அடிக்கிற கைஸ், ஸோ நான் பேச மாட்டேன். கவனிங்க. எக்ஸ்பேண்ட் CCS, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். நான் ஒரு உண்மை வேணால் சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் ஓட்டக்கூடாது. ஆனால் சரியா? எப்படின்னா, once when I was young, you know, I also did this malpractice. Okay, once நான் இந்த malpractice பண்ணி மாட்டிட்டேன். எப்படி மாட்டினேன்னா, இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃப்ரெண்டு பேப்பர் கேட்டால் பேப்பரை பாஸ் பண்ணேன், எழுதிட்டான். பேப்பரை கொடுக்கும்போது என்ன பண்ணேன், திரும்பி பேப்பரை அப்படியே வாங்குறேன். அந்த வாங்குற மோமெண்ட்டில் வெளியே போயிட்டு இருக்கிற பிரின்சிபல் பார்த்துட்டார். ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தார் அவர். ஓகே, எப்படி பார்த்தார்னா, நானும் என் ஃப்ரெண்டும் அவார்டு வாங்குற மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டார். பார்த்த உடனே அவர் உள்ளே வந்தார். U2 கம் ஆஃப்டர் எக்ஸாம் அப்படின்னா. எக்ஸாம் அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு டீசெண்டான மார்க் வாங்க, ஒரு டாப்பர் ரேஞ்சில் இருப்போம். வர சொன்னாங்க. வந்துட்டு வீட்டில் கூப்பிட்டு ஒரே ட்ராமா, வீட்லேயும் ஒரே ட்ராமா, ஒரே இமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் போட்டு, அப்புறம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு அப்புறம் முடிவு எடுத்தேன். ஐ வில் நாட் காப்பி எனிமோ. அதுக்கப்புறம் எப்போவுமே நான் காப்பி அடிச்சதில்லை. எஸ்பெஷலி காலேஜில் நான் காப்பி அடித்ததே இல்லை. இது வந்து உங்களுக்கு நம்ப முடியுமான்னு தெரில, பட் தட் இஸ் த ஃபேக்ட். ஐ ஹவ் நெவர் காப்பீட் பிகாஸ் I am ready to fail but not to copy. அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். அதனால் நான் காப்பி அடிக்கிறது விட்டுட்டேன். ஸோ தட் இஸ் ஆக்சுவல் ஃபேக்ட். I was doing it but I then got and then என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு சேஞ்ச் வந்துச்சு. என்ன வீட்டில் அழுதுனாலையா இல்லை என்ன ட்ராமா என்னன்னு தெரில, ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அப்புறம் காப்பி அடிக்கல. அப்புறம் பயந்ததே இல்லை. எதுக்குமே போவேன், எழுத வருவேன்.
அதான் மார்க் இல்லாட்டி கம்மிங்கிற மாதிரி மைண்ட்ஸுக்கு வந்துருச்சு. ஓகே, முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி ஓகேடா ஃபைன். ஓகே, ஸோ சிசிஎஸ் பாருங்க, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். டே நீங்கள் உண்மையிலே சொல்லணும்டா, மால் ப்ராக்டிஸ் வந்து சில டைம் ஒர்த்தாக இருக்குது. இப்போ நீங்கள் 12th படிக்கிறீங்க சரியா, நீங்கள் 12th மால் ப்ராக்டிஸ் ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எல்லாமே நீங்கள் பிட் அடிக்கிறீங்க, ஃபுல்லாக மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பப்ளிக்கில் நீங்கள் நினைச்சாலும் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்படி நீ பண்ணி மட்டும் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். அப்போ அந்த இடத்துல அது பண்ணுற பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான் விஷயம் சரியா. So carbon capture and storage is a technology of capturing carbon dioxide and inject it deep into the underground rocks at depth of 1 kilometer more. இது நல்லா பாருங்கடா, கார்பனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கரெக்டா. கார்பன் டை ஆக்சைடுனால நிறைய குளோபல் வார்மிங் வருது, நிறைய இஷ்யூ வருது. அப்போ இந்த கார்பன் எல்லாமே கேப்சர் பண்ணி நான் என்ன பண்றேன், நிலத்துக்கு அடியில் ஒரு 1 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நான் ஸ்டோர் பண்ண போறேன். அப்படியே என்ன ஆகும், கார்பன் வெளியே வராது. வெளியே வர்றதுனா குளோபல் வார்மிங் பிரச்சனை வராது. அவ்வளவுதான். இதுதான் சிசிஎஸ், கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். It is an approach of mitigate global warming. Clear? புரிஞ்சுதா? Yeah. So what are greenhouse gas? Yes. So இது வரைக்கும் காப்பி அடிச்சவங்க ஃபைன், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க, மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் காப்பி அடிக்காதவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் இருக்குடா. ஓகே, ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். வாட் ஆர் greenhouse gas? அடே அது என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு போல பயந்துட்டேன்டா. அப்புறம் ஸ்கில் போயிடுச்சு எனக்கு, காப்பி அடிக்கிற ஸ்கில் எல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் அப்படிக்குமா அப்படி தாவி அப்படியே அடிச்சு வாங்கில அடிப்போம். அப்புறம் அது விட்டக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காலேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் விட்டாச்சு. அப்புறம் அந்த ஸ்கில்லே போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, அது பயமா என்ன தெரியல, ஸ்கில் அப்படியே போயிடுச்சு. அதனால தான் காப்பி அடிக்கல, அவ்வளோதான் உண்மை சரியா. வெரி சிம்பிள். ஏர்த்துக்குள்ள விட்டு ஏர்த்துக்கு எதுவும் ஆகாதுடா. அது ஸ்டோரேஜ் மாதிரி தானே, அங்கே லீக் ஆனதான் பிரச்சனை. ஓகே, நம்ம ஸ்டோர் தான் பண்றோம், அது வந்து மிக்ஸ் ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம் சரியா. The gas that capture heat are called greenhouse gas. பசங்க நல்லா கவனிங்களா, கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு கேட்டாலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆமா சார், ஆபத்தான கேஸ். ஆனா எதனால அது ஆபத்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா, இந்த ஹீட்டை ட்ராப் பண்ணும். இந்த ஹீட்டை வந்து வெளியே எஸ்கேப் பண்ண விடாது, ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அப்போ என்ன ஆகும், உலகம் அப்படியே சூடாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பாருங்க, இட்ஸ் கால்ட் the gas that capture heat are called greenhouse gas, which includes CO2, CH4, nitrous oxide, chlorofluorocarbon. Okay, fine. So this is a GH. சொல்றான் பாருங்க சார், கண்டிப்பா 12th பிளானுக்கு அப்புறம் அடிக்க மாட்டேன். அப்ப 12th பிளானுக்கு அடிப்பேன் கரெக்டா. சரிடா, ஓகே, நோ ப்ராப்ளம், படிங்க. ஓகே, so what is the ozone hole? பாத்துறோமா? இதுமே ஈஸி கேள்வி, நல்லா பாருங்கடா. The decline in the thickness of the ozone layer over restricted area is called ozone hole. என்ன ஆகும், ஓசோன்ல ஓட்ட விழுகாதரா, அந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் கம்மியாகிறதா ஓசோன் ஹோல்னு சொல்றாங்க. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து அவ்வளவுதான்டா. we are at the last chapters, we'll do it fast. Okay, பிளான் பண்ணி பாருங்க. write a note on heterosis. குயிக்கா முடிச்சிருவோமா, ஈஸியா ஆரம்பிச்சிருவோமா. ஹெட்ரோசிஸ்னா என்ன தெரியுமாடா, நான் சூஸ் பண்ற பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால கிடைக்கிற ப்ராஜனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஹைபிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப சுப்பீரியரா இருக்கும். பாருங்க, the superiority of the F1 hybrid in performance over its parents விட superior இருக்கும். பேரண்ட்ஸே சூப்பர் பேரண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்ப அதுல வரக்கூடிய அந்த ப்ராஜனிங்கிறது இன்னும் சூப்பர்ஃபிஷியல் இருக்கும். You called as heterosis or hybrid vigor. Okay, J. Shell was the first scientist to use the term heterosis in 1912. சரியா, புரிஞ்சுதா பசங்களா? நான் பிளான் பண்ணதை பார்த்துடுவேன், பட் தனியாக ஹால் எழுதுவோம். பிகாஸ் நான் தான் என் கிளாஸில் லாஸ்ட்டு. அதுவும் விதி டவுன் பண்ண முடியாது. அப்போ டீச்சர் அடித்தாங்க, பயந்துட்டீங்க. இப்போ அடித்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் சார், கை வைக்க பயப்படுறாங்க பாவம். ஆமாண்டா, என்ன பண்ணுறது, இவன் இருந்தால் திருந்த மாட்டா சார், தப்பா நான்ட்ட பேசிட்டீங்க. இல்லை திருந்துவோம், கண்டிப்பாக திருந்துவாங்க, எல்லாருமே திருந்துவாங்க. பிளேக்கே நானும் தாயா, நல்ல வேலை கிளாஸ் வந்தனால மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது, சொல்லவா மாட்டிக்கிட்ட விக்ரஸ் ஓபரன். சூப்பர், எஸ் கரெக்ட். அவ்வளோதான்டா. ஸோ இது புரிஞ்சுதா? ஓகே கைஸ், நவ் கெட் பேக் டு தி டாபிக். குயிக்கா முடிச்சிடலாம். ஓகே, ஹார்ட்லி ஒரு 5 ஸ்லைடு, ஒரு 2 ஸ்லைடு நினைக்கிறேன், முடிச்சிடலாம் சரியா. Yeah, so we are into the last chapter. We are going to complete it as soon as possible. Name the humors that are responsible for the health of human beings. Humorsங்கிறது என்னதுங்க, ஃப்ளூயிட்ஸை மீன் பண்றாங்க. அதாவது நம்ம உடல் நலம்
நல்லா இருக்கணும்னா சில ஃப்ளூயிட்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்க. என்ன அந்த ஃப்ளூயிட்ஸ்? ஆயுர்வேதமோட பேஸ் அது பாருங்க. எஸ், வாதம் பித்தம் அண்ட் கபம். வாதம் பித்தம் கபம்ங்கிற அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, நம்ம ஹியூமன் பாடி கண்டிப்பா சிறப்பாக இருக்கும். ஓகே, கிவ் டெஃபினிஷன்ஸ் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்கானிக் ஃபார்மிங்ல வாங்கினாலும் இது 1 கிலோ 200 ரூபா, நார்மல்னா 100 ரூபா, ஆர்கானிக் 200 ரூபா. கொஞ்சம் ஹை பண்ற ஒரு ஃபார்மிங், அது என்னங்கிறது பார்த்துருவோம். சரியா? யா, ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். அதாவது என்ன தெரியுமாச்சு? plants and crops are cultivated in natural way by using biological inputs. ஒரு கட்டத்துல சோறு பத்தாம போயிடுச்சு. அப்ப எல்லாருமே சோறு சோறு சோறுன்னு சொல்லிட்டு நிறைய பெஸ்டிசைடு, நிறைய ஹைபிரிட்ஸ், அப்படி இப்படி இப்படின்னு போட்டு அந்த வைல்டு வெரைட்டி, வைல்டு க்ரோயிங் மெத்தட் எல்லாத்தையும் மாத்திட்டானுங்க. அப்ப அந்த இடத்துல சில கூட்டங்கள் யோசிச்சாங்க, இவனுங்க என்ன எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கானுங்க, ஐயோ பெஸ்டிசைட்ஸ் போடுறானுங்க, ஹெர்பிசைட்ஸ் போடுறானுங்க, பிளான்ட்டை மாத்துறானுங்க, இப்படியே போனால் நம்ம உடம்பு சரியில்லாம போயிருமே அப்படின்னு யோசிச்சு நம்ம நேச்சுரலா பொறுமையா அந்த பிளான்ட்ஸை அதுக்கான டைம் கொடுத்து வளர்த்துவோங்கிறது தான் இந்த ஆர்கானிக் ஃபார்ம், விச் இஸ் பை நேச்சுரல் மே. அவ்வளவு plants and crops cultivated in a natural ways by using biological inputs. Clear? It helps to maintain soil fertility. Soil fertility பாதிக்கப்படல. And ecological balance. It minimizes pollution, wastage. அவ்வளவுதான் ஆர்கானிக் ஃபார்மிங். சரியா? ஆனா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றேன்னு சொல்றவங்களோட ஆத்தென்டிசிட்டி, அவங்க உண்மை எந்த அளவுக்கு சொல்றாங்க நமக்கு தெரியாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா you can definitely go for organic farming. சரியா? Fine. Okay. Yes. Differentiate biomedicines and botanical medicine. முடிச்சுலோமா? So biomedicines எப்படி சொல்லலாம்? Medicines usefully என்ன சொல்றது, அந்த மாலிகுல்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், ட்ரக்ஸா மாத்துறது. ரொம்ப சிம்பிள்டா. பிளான்ஸ் எடுங்க, அந்த பிளான்ஸ்ல சில மாலிகுல்ஸ் டிரைவ் பண்ணுங்க, அதை நீங்க ட்ரக்னு மார்க்கெட் பண்றது எல்லாமே பயோமெடிசின்ஸ் சொல்லுவோம். அப்போ பொட்டானிக்கல் மெடிசன்ஸ்னா மெடிசனல் பிளான்ட்டவே அதவே நான் என்ன பண்றேன், பவுடர் ஃபார்ம்ல ஆர் அதர் மாடிஃபைடு ஃபார்ம்ல, ஒரு காஞ்ச ஃபார்ம்லயோ ஒரு பவுடர் ஃபார்ம்லயோ இல்ல ஒரு என்ன சொல்றது லிக்விட் ஃபார்ம்லயோ அப்படி மாத்தி நான் கொடுக்கறது பொட்டானிக்கல் மெடிசன்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ்ல இருந்து எடுக்கிற மாலிகுலை கொடுக்கிறது பயோமெடிசின்ஸ், பிளான்ட்ஸவே கொடுக்கிறது பொட்டானிக்கல் மெடிசன். சிம்பிள். ஃபைன். அடுத்து பாத்துருவோமா? Which are the chemical substances responsible for the yellow color in turmeric? Mention the uses of the chemical substances. பாப்போமா? யாரு? Yes, turmeric yellow இருக்க காரணம் curcumin. So curcumin is the primary chemical responsible for the vibrant yellow color in turmeric. மஞ்சள் கலர்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் curcumin. Okay, acting as a natural pigment and key active compound. ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட்ரா, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிற காம்பவுண்ட். Okay, it is widely used as natural food colorant in traditional medicines, ayurveda, as a dietary supplement and in cosmetics. கலர் தருதுன்னா அந்த கலர் நேச்சுரல்னா உடனே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈஸியா எழுதிடுவீங்க. What is biopest repellent? Easy கேள்வி. Biopest repellent பாருங்க, are natural because bio வந்துருச்சு. Repellent அப்ப eco friendly. எங்க இருந்து எடுக்கிறீங்க? பயோனால லிவிங். அப்ப யார் லிவிங் அங்க? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா ஆர் மினரல்ஸ் யூஸ் டு. என்ன வேலை? ரிப்பெல்லன்ட்னா ரிப்பல் பண்ணுது யார? பெஸ்ட், தேவையில்லாத ஆர்கானிசம். ஸோ ரிப்பல் ஆர் கண்ட்ரோல் பெஸ்ட் வித்தவுட் டாக்ஸிக் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ். நான் என்ன பண்றேன், நான் ஒரு பிளான்ட்டை வளர்த்துறேன், அந்த பிளான்ட்டுக்கு வரக்கூடிய அந்த டாக்ஸிக் திங்கா இருக்கட்டும், பெஸ்டா இருக்கட்டும், அது எல்லாம் நான் ரிப்பல் பண்றேன். எப்படி? பயோ லிவிங் திங்ஸ் மூலமா. அதனால நான் எந்த ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் யூஸ் பண்ணல, ஏன்னா லிவிங்ல நேச்சுரலா இருக்கிற சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அந்த பெஸ்ட்டை ரிப்பல் பண்றேன். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ பசங்களா வெற்றிகரமா 2 மார்க்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, நீங்க கேட்ட அந்த பாட்னி இப்போ 2 மார்க்ஸ் முடிச்சாச்சுரா. இனி அடுத்த நம்ம ஜுவாலஜி 2 மார்க்ஸா, அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2 வீக்ஸ் ரொம்ப க்ரூஷியல். அதனால சண்டே நீங்க 3 லைவ் போயிருக்கு இன்னைக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்துருங்க. சரியா? Okay,
கிளியர் கைஸ்? கேர்லி ஹேர் அதை விட நல்ல ஹேர் டே. ஓகே ஸோ கைஸ், ஏன் டவுட் இருக்கா? அவ்வளோதான். எல்லாம் ஹாப்பி ஆயிட்டீங்களா? தெளிவாக முடிச்சாச்சு. அந்த ஆஃபீஸ் கேட்குற மாதிரி எல்லாம் ஹாப்பியா இல்லைடா மோனேன்னு கேட்குற மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே ஸோ பசங்க மறந்தாதீங்களா, ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு 4275. இஃப் யூ ஃபீல் லைக் எஸ் ஐ வாண்ட் டு கிராக் நீட், இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரியா? அடுத்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்து கெட் ஃபார் 10,000. அது தவிர ஆஃப்லைன் கிராஷ் நீங்கள் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கல, நீங்கள் எங்கேயா சுற்றிட்டு இருப்பேன். ஸோ ஆஃப்லைன் கிராஷ் ஸ்டார்டிங் ஃப்ரம் March 27th அண்ட் யூ ஹேவ் 10,000 + GST ஆஸ் அ ப்ரைஸ். சரியா? மறந்துடாதீங்க. யா ஸோ இது எல்லாமே Xylem தமிழ்நாட்டில் ஆரம்பித்து நாங்கள் உருவாக்குன டாக்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி உங்கள் பேர் இங்கே வரும். சரியா? ஆனால் இங்கே சேரணும், அதனால. சரியா? ஓகே ஃபைன். ஸோ குயிக்லி கேன் கால் திஸ் நம்பர் அண்ட் கெட் யுவர் அட்மிஷன்ஸ் டன். எல்லா நாளைக்கும் 6 மணிக்கு லைவ் இருக்கும்டா. நீங்கள் கண்ணை மூடிட்டு வரலாம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 4 சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்கும் லைவ். நீங்கள் கவலையப்படக்கூடாது. சரியா? நோ டவுட். சூப்பர் அலிஷா. டேக் கேர். நான் போய் ரிவர்ஸ் பண்ணுறேன் சார். ஓகேடா ஏஞ்சல், டேக் கேர் ஆஃப் ஹெல்த். போய் படிங்க. தேங்க்யூ சார். பாய் பாய் பிளேக். பாய் 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 பாய். கோயம்புத்தூர் சார், நீங்கள் இங்கே தான் இருக்கேன். வாங்க, கோயம்புத்தூர் தான் இருக்கேன். கோயம்புத்தூர் Xylem ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். வாங்க. ஓகே சரியா பசங்களா? வைண்ட் அப் பண்ணிடுவோமா? ஸோ டேக் கேர். அண்ட் ஆல்சோ பசங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இந்த லைவ் முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ தட் ஈஸியாக எங்கள் டீமால் ஆக்ஸ் பண்ணிக்க முடியும். சரியா? சம்டைம்ஸ் லைவ் சாட் கிடைக்காது. ஓகே ஃபைன். சிபி தான் வரணும். நம்ம 5 அண்ணா கூட அங்கே தான் இருக்கு அலிஷா. ஓகே சரி, சிபி வந்தால் சொல்லுங்க, இங்கே தான் இருப்பேன். ஓகே ஸோ பாய் கைஸ், டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த், ஸ்டடி வெல், ஸ்டே காம், டாடா, டேக் கேர்.